ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்கலாம்னா இயல்பது கரவேல் ஏற்பாடு நிகழ்ச்சி ஃபுல் டெஸ்ட்டோடைய ஜிஎஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இல்லை கொஸ்டின் நம்பர் பாருங்க, 101வது கொஸ்டின், ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா, கூற்று பாருங்க. இந்தியாவில் பாரம்பரிய சிறுதொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறுதொழில்களை விட வழங்குகின்றன. ஸோ இந்தியாவில் இந்த பாரம்பரிய சிறுதொழில்கள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து அதிகமான வேலைவாய்ப்பை இப்போ இருக்கக்கூடிய நவீன சிறுதொழில்களை விட வழங்குகின்றன. ஸோ கூற்று கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் காரணம் பாருங்க. பாரம்பரிய சிறுதொழில்கள் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும், ஸோ நவீன சிறுதொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாக உள்ளது. எஸ், பாரம்பரிய சிறுதொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த மூலதன மதிப்பு வந்து குறைவா இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நவீன சிறுதொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாக உள்ளது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் பா. கூற்று பாருங்க, ஏ மற்றும் காரணம் இரண்டும் சரிதான். ஓகேங்களா, இரண்டும் சரிதான். மேலும் ஆர் என்பது கூற்று ஏவுக்கு சரியான விளக்கமாகும். ஸோ காரணம் ஆர் என்பது கூற்று ஏவுக்கு சரியான விளக்கம். ஓகேங்களா, ஏன்னா இந்தியாவில் பாரம்பரிய சிறுதொழில்ன்றது என்னது, இந்த கூடை பின்னுதல், ஸோ அதுக்கப்புறம் பாய் தயாரித்தல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான சிறுதொழில்கள் இல்லையா. அதில் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நவீன சிறுதொழிலை விட அதிகமாக மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குது. ஓகேங்களா, அது இப்போ பாருங்க, இந்த காரணம் பாருங்க, பாரம்பரிய சிறுதொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவு தான். ஓகேங்களா, பாரம்பரியமாக இருந்த சிறுதொழில்களில் மூலதன மதிப்பு குறைவு, இப்போ இருக்கக்கூடிய சிறுதொழில்களில் மூலதன மதிப்பு அதிகமாக உள்ளது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூற்று ஏ மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் கூற்றை விளக்குகிறது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுத்தல்னு சொல்றாங்க. ஸோ சரியான இணை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்துட்டா ஆன்சர் டிப்பா. ஓகேங்களா, 3 மற்றும் 4 தான் சரி. ஸோ இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, 3 மற்றும் 4 சரி. இது பாருங்க, எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். இங்கே பாருங்க, இடம் இல்லையா. ஓகே, இங்கே பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்ப்பா. ஸோ இப்போ குடியரசுத் தலைவர், ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் யாருப்பா, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா, ராஜேந்திர பிரசாத் தான் எப்போ 1950 to 1962 வரைக்கும் இருக்கிறாருப்பா. இங்கே பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரியான இணை கேட்குறாங்க. ஸோ சரியான இணையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து 1961 கிடையாது, 1962 தான் செலக்ட் பண்ணுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1962. ஸோ ஜாகிர் ஹுசேன் கொடுத்துருக்காங்க. ஜாகிர் ஹுசேன் வந்து 1966 கொடுத்துருக்காங்க. தப்பு, 1967 தான். ஓகேங்களா, ஸோ பாருங்க பக்ருதீன் அலி அகமது இருக்காரு இல்லைங்களா. ஸோ பக்ருதீன் அலி அகமது 1974 to 1974ங்களா. ஓகே, 1974லேருந்து 1976, சாரிப்பா, 1974லேருந்து 1977 வரைக்கும் இருப்பார். ஓகேங்களா, பக்ருதீன் அலி அகமது 1974லேருந்து 1977 வரைக்கும் இருக்காருப்பா. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சஞ்சு ரெட்டி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, சஞ்சு ரெட்டி எப்போ இருப்பாருன்னா 1977லேருந்து 1982 வரைக்கும் இருப்பார்ப்பா. 1977லேருந்து 1982 வரைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 3 மற்றும் 4 தான் சரி. ஓகேங்களா, பக்ருதீன் அலி அகமதோட காலம் 1974லேருந்து 77 வரைக்கும் இருப்பாரு. ஸோ அதேமாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க, 74லேருந்து இவர் 77 வரைக்கும் இருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சு ரெட்டின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1977 1982 வரைக்கும் இருப்பாரு. ஓகேங்களா, ஓகே. ஸோ ஆனால் இங்கே ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருப்பாருன்னா இவர் இரண்டாவது குடியரசுத் தலைவர். இவர் வந்து 1961 செலக்ட் பண்ண மாட்டாங்க. 1962லேருந்து 1967 1962லேருந்து 1967 வரைக்கும் இருப்பார். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, யாரு ஜாகிர் ஹுசேன் கொடுத்துறாங்க. ஜாகிர் ஹுசேனை பொறுத்த வரைக்கும் 1967லேருந்து ஓகேங்களா 1967லேருந்து 1969 வரைக்கும் இருப்பார். யாருன்னா ஜாகிர் ஹுசேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி. ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தேர்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பை பின்வரும் எந்த வடிவத்தில் சேர்த்தன. ஸோ இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் பின்வரும் எந்த வடிவத்தில் சேர்த்தனன்னு கேட்டாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சிப்பா, அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். ஓகேங்களா, அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் தான் இதுக்கு ஆன்சர். என்ன சொல்ல வராங்கன்னா இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமை. ஸோ நம்ம அரசுடைய கடமையா எதில் சேர்த்திருக்காங்கன்னா அரசியலமைப்புடைய அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள், டிபிஎஸ்பின்னு சொல்லுவீங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா பார்ட் 4பா. டிபிஎஸ்பி எதில் இருக்கு, பார்ட் பகுதி 4ல் இருக்கு. ஓகேங்களா, இது டிபிஎஸ்பி எதுலேருந்து எது வரைக்கும்னா ஆர்டிகல் 36லேருந்து ஆர்டிகல் 51 வரைக்கும் இருக்குப்பா. ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பின் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை. ஓகேங்களா, சேத்தனா இவன் அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகளாகவும் குடிமக்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட உரிமைகள் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அரசுக்கே ஒரு அறிவுறுத்தல் தான். ஓகேங்களா, அரசுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல். இது வந்து அரசு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமா நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா, இதில் டிபிஎஸ்பி அதாவது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை அரசுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் தானே கோசரம். இது வந்து நம்ம கட்டாயமா செய்யணும் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 104. பின்வரும் அடித்தளங்களே தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொறுத்துங்க. ஓகே, பின்வரும் அடித்தளங்களே தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொறுத்துன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்பப்பா 1916ங்களா. யார், சி நடேசனார். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் குடியரசு இதழ். குடியரசு இதழ் யாருப்பா, தந்தை பெரியார். ஓகேங்களா, குடியரசு. தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் யாருப்பா, தொழிலாளர்னாவே நமக்கு சிங்காரவேலனார். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சுதந்திர கட்சி யார், ராஜாஜி. ஓகேங்களா, சுதந்திர கட்சி யார் எடுத்துகிட்டு வந்து ராஜாஜி எடுத்து வந்திருப்பார். ஓகேப்பா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போ எட்டு வந்தாங்கன்னா 1916. ஓகேங்களா, 1916 தான் எட்டு வந்தாங்க. யாருன்னா சி நடேசனார் எட்டு வந்திருப்பாங்க. இது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் குடியரசு இதழ். குடியரசு இதழ் வந்து பார்த்தோன்னா தந்தை பெரியார் எடுத்துகிட்டு வந்தது. ஓகேங்களா,
இவருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலனார் எடுத்துகிட்டு வந்தது தான் தொழிலாளர் அமைப்புகளுடைய தோற்றம். ஸோ தொழிலாளர்களுக்காக பாடுபட்டவர் இவர். நெக்ஸ்ட் சுதந்திர கட்சி. இது வந்து ராஜகோபாலாச்சார் 1935 சுதந்திர கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்ப்பா. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா பாருங்கள் தென்னிந்திய இது. ஓகே, பி ஆப்ஷன். ஒரு நிமிஷம். ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். ஓகே, 4-3. ஏன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் சி நடேசன். ஓகே, அதாவது குடியரசு இதில் வந்து பார்த்தோன்னா தந்தை பெரியார் 3. ஸோ தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் வந்து பார்த்தோன்னா யார்? சிங்காரவேலனார் 1. ஒரு நிமிஷப்பா. ஓகே, இது மாறுது. சுதந்திர கட்சி சிங்காரவேலனார் கிடையாதுங்களே. எங்கே பாருங்கள் பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 4-3-2-1 சொல்கிறாங்க. 4-3-2-1. ஓகே, ஆனால் கிடையாதுங்களே. சுதந்திர கட்சி வந்து பார்த்தோன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் யாருன்னா நடேசனா. ஓகே, குடியரசு இதழ் தந்தை பெரியார். தொழிலாளர்களின் அமைப்புகளின் தோற்றம். தொழிலாளர் அமைப்புனாவே நமக்கு சிங்காரவேலன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 1925 வந்து பார்த்தோன்னா தொழிலாளர்களுக்கு பம்பாயில் வந்து பார்த்தோன்னா அகில இந்திய அதாவது கட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்களா. ஓகேங்க, 1925 அகில இந்திய தொழிலாளர் கட்சியோடைய அந்த கூட்டம் நிறைவேறும். அதில் வந்து பார்த்தோன்னா இவர் நமக்காக பேசுவார். ஓகேங்களா? தொழிலாளர்கள் அமைப்புகளின் தோற்றமே சிங்காரவேலன். சுதந்திர கட்சி வந்து ராஜகோபாலாச்சாரி. இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சிங்காரவேலனார் 1, சுதந்திர கட்சிக்கு 2 வருது. ஆப்ஷன் ஏ தான்ப்பா அது கரெக்ட். ஓகேங்களா? 4-3-1-2. 4-3-1-2 இது தப்புப்பா, ராங். 4-3-1-2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க கரெக்டாக. நாங்கள் பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்காங்க, தப்பு. ஏ ஆப்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா. எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுவார். ஸோ எதை வந்து பார்த்தோன்னா பனையளவு நன்றி. ஸோ ஓகே, பனையளவு நன்றினா என்னது? பனைனா என்னதுப்பா? பனைனா பெரியது இல்லைங்களா? ஸோ ஓகே, பனை. ஓகே, பனைமரம். ஸோ பெரியது, நெடியது அப்படின்னு சொல்லலாம். பெரியது, நெடியது எல்லாம் ஒன்று தானே. ஸோ ஓகே, இது சொல்லலாம் இல்லையா? ஓகே, பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் சொல்கிறாருனா அதான் பார்த்தா திணை அளவு நன்றி. திணை அளவு நன்றிய. ஸோ திணைன்றது இந்த திணை பாருங்கப்பா, 2 சுழி திணை. ஓகேங்களா? இந்த திணை வந்தால் நம்ம உணவு வகையில் வருது இல்லைங்களா? இந்த திணை. ஓகே, அதாவது சிறு உணவு தானிய வகைகள் இருக்கு இல்லைங்களா? இந்த உணவு வகையில் வரக்கூடியது இந்த 2 சுழி திணை. ஓகே, அதே வந்து பார்த்தீங்கன்னா திணை 3 சுழி திணை வந்தால் இது வந்து நிலத்தை குறிக்கக்கூடியது. நிலம். குறிஞ்சி நிலம். அதாவது 5 திணைகள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 திணை இருக்கு இல்லையா? அந்த திணை குறிக்கக்கூடியது இது. ஆனால் என்ன பனையளவு நன்றியாக கொள்வார். அதான் பார்த்தா திணையளவு நன்றி. நமக்கு ஒருத்தர் வந்து பார்த்தா திணையளவு. ஸோ அந்த தானியத்தோட சிறு அளவு நன்றி செய்யறத பனையளவு நன்றியாக கொள்வார் என வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இது அதாவது திருவள்ளுவர் மாலை பாடல் கூட சொல்லியிருப்பாங்கல்ல. அதை பார்த்தா திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தான். ஸோ அப்படின்னு ஒரு லைன்ஸ் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த திணையளவு நன்றி. ஓகேங்களா? 105. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 106வது கொஸ்டின். ஓகேங்களா? பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும். ஸோ அதிகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாங்களா? ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். 2 சரிங்களா? ஸோ சமத்துவமான முன்னேற்றம். ஸோ 11வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் என்னன்னா சமத்துவமான முன்னேற்றம். ஸோ 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். ஓகேங்களா? அதேமாரி அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி. ஓகேங்களா? 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11வது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் 12வது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸோ 11வது ஐந்தாண்டு திட்டம் என்ன சொல்லுவாங்க? சஸ்டைனபிள். ஓகேங்களா? நீடித்த நிலையான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதே 12வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 12th வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அதே தான். ஸோ அதை பார்த்தா அதிவேகமான நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஓகேங்களா? உள்ளடக்கிய வளர்ச்சி இதுக்கு வரும். ஓகேங்களா? இதுக்கு 12வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா 11வது வந்து பார்த்தோன்னா சஸ்டைனபிள் அவனு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் வரும். அது எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்கப்பா. ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னது? ஸோ அதாவது சமத்துவமான முன்னேற்றம், அதே சமயம் அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது 2 ஆன்சர் ஏ மற்றும் அதாவது 1 மற்றும் 2 இரண்டும் சரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா. எந்த தத்துவத்தின் அடிப்படையில் பேனா செயல்படுகிறது? ஸோ பேனா எழுதுகிற பேனா இருக்கு இல்லைங்களா? அந்த பேனா வந்து பார்த்தோன்னா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதா? இதுக்கு பரப்பு இழுவிசைப்பா. ஸோ பரப்பு இழுவிசையின் அடிப்படையில் தான் பேனா செயல்படுகிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 108 பாருங்க. இந்தியாவில் அசாம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தேயிலை உற்பத்தி 2ஆம் இடம் வகிக்கிறது. ஸோ காரணம் பாருங்க, நீலகிரி மலைகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மலைகளில் தேயிலை தோட்டங்கள் செறிந்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் அசாம் மாநிலம் தேயிலை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு அல்ல மேற்கு வங்காளம் சொல்லியிருக்காங்க. இல்லை இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து என்ன சொல்லலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு புக் வைஸில் பார்க்கும்போது யார் இருக்காங்கன்னா அசாம் இருக்காங்க. ஸோ அசாம் தான் வந்து பார்த்தோன்னா தேயிலையில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு இருந்தாங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செகண்ட் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா அசாம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு கிடையாது. யார் இருக்குது? அசாம்க்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா மேற்கு வங்காளம். ஸோ வெஸ்ட் பெங்கால் இருக்காங்கப்பா. வெஸ்ட் பெங்கால் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்காங்க அசாமில். நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா தேயிலை உற்பத்தியில் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்க, இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் அடுத்தபடியாக தமிழ்நாடு தேயிலை உற்பத்தி 2ஆம் இடம் சொல்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம எத்தனாவது பிளேஸ்? தேர்ட் பிளேஸில் இருக்கோம். நீலகிரி மலைகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மலைகளில் தேயிலை தோட்டங்கள் செறிந்து காணப்படுகின்றன. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாங்களா? ஆன்சர் என்னன்னா
நீங்கள் ஒரு நிமிஷம் ஆன்சர் இல்லை சொல்ல. ஸோ இல்லை பாருங்கள், கூற்று வந்து பார்த்தோன்னா தவறுப்பா. கூற்று தவறு, காரணம் சரி. ஸோ கூற்று வந்து பார்த்தோன்னா தவறு, காரணம் சரி. ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? இது வந்து அசாமுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு கிடையாது, இப்போ மாறிடுச்சு. ஸோ மேற்கு வங்காளம் இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் 109. ஓகே, 109வது கொஸ்டின். எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டன? ஸோ எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அடிப்படை கடமைகள், ஸோ கடமைகள் இப்போ நமக்கு எத்தனை கடமை இப்போ இருக்குது? 11 கடமைகள் இருக்கு இல்லையா? அடிப்படை கடமைகள் 11 கடமைகள் இருக்குது. ஸோ ஓகே, நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா 10 கடமைகள் தான் இருந்துச்சு. அடிப்படை கடமைகள் 10 கடமைகள் இருந்துச்சு. ஸோ 11வது கடமையாக வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்கன்னா, அதாவது ஆர்டிக்கல் 45, ஸோ அதை வந்து பார்த்தோன்னா திருத்தப்பட்டு 21A அப்படின்ற ஒரு கடமையை வந்து நமக்கு சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? இது என்னன்னா, அதாவது 6 to 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோன்னா என்னது கட்டாயமாக கல்வி கொடுக்கணும் அப்படின்றது தான். இது வந்து பார்த்தோன்னா அடிப்படை கடமையில் சேர்த்திருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள் எப்போ சேர்த்துறாங்கன்னா, இது 42வது சட்ட திருத்தம் 1976. ஓகேங்களா? எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் இணைச்சாங்கன்னு பார்த்தோன்னா 42வது சட்ட திருத்தம் 1976. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் பற்றிய தவறான செய்தியை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, குலசேகரப்பட்டினம், ஸோ குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் பற்றி தவறான செய்தி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், 1 செய்தின்றது என்ன, தமிழ்நாடு மாநிலம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு மாநிலம் தூத்துக்குடி மாவட்டம் ஸோ வங்கக்கரை ஓரம் வந்து 2292 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ளது. ஸோ தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் வங்க கடற்கரை ஓரம் தான் 2292 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ளது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது இந்தியாவின் 3வது ராக்கெட் ஏவுதளமாகும். ஸோ இந்தியாவுடைய 3வது ராக்கெட் ஏவுதளமாகும் சொல்லியிருக்காங்க. இல்லை, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து பார்த்தோன்னா பூமத்திய ரேகைக்கு அருகில் அமைந்துள்ள விண்கல எரிபொருள் செலவு குறையும், காலவரியும் குறையும்னு சொல்றாங்க. SSL ராக்கெட் மூலம் 500 கிலோ எடை கொண்ட சிறிய வகை செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த இந்த ஏவுதளம் உதவிகரமாக இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பாரத பிரதமர் 2024 பிப்ரவரி 28 அன்று இந்த ஏவுதளத்திற்கு அடிக்கல்லை நாட்டினார் சொல்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா செய்தி 2 மட்டும் தவறுங்களாம்ப்பா. ஓகே, செய்தி 2 மட்டும் தவறு. ஏன் தவறுன்னு சொல்றாங்க பார்க்கலாமா? அந்த இடத்துல பாருங்க, இது இந்தியாவின் 3வது ராக்கெட் ஏவுதளம்னு சொல்றாங்க. தப்பு, இது இந்தியாவுடைய 2வது ராக்கெட் ஏவுதளம். ஸோ இந்தியாவுடைய 2வது ராக்கெட் ஏவுதளம். இந்த இடத்துல கொஞ்சம் டவுட் பா. ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம கிட்ட வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையம் இருக்கு இல்லைங்களா, ஏவுதளம். அதுவும் அதேமாதிரி பார்த்தோன்னா தும்பா ராக்கெட் ஏவுதளம், தும்பா இருக்கு இல்லைங்களா, தும்பா ராக்கெட் ஏவுதளமும் இருக்குது. சதீஷ் தவான் இருக்குது. சதீஷ் தவான் வந்து பார்த்தோன்னா ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. தும்பா வந்து பார்த்தோன்னா கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இது தமிழ்நாட்டில் வரது குலசேகரப்பட்டினம். ஸோ 3வதா இருக்கலாம், பட் இது டவுட்டாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஓகே, இதை நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்ப்பா. குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் பற்றிய தவறான செய்தி கேட்குறாங்க. குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் பற்றி தவறான செய்தி 2 மட்டும். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் இந்தியாவின் 2வது ஏவுதளமாகும், 3வது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வு மையம் 1900 ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தோன்னா கேரளாவில் தும்பா ஒன்று இருக்குது. ஆனால் இவங்க செகண்ட் தான் சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரியலப்பா. செக் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, உருமாறிய பாறைகள் சிதைவடைவதால் எந்த வகை மண் உருவாகிறது? ஸோ உருமாறிய பாறைகள் சிதைவடைகிறதுனால எந்த வகையான மண் உருவாகிறதுனா நமக்கு செம்மண் தான். ஓகேங்களா? உருமாறிய பாறைகள் சிதைவடைவதால் எந்த மண்ணா? செம்மண். ஓகேங்களா? இப்போ கரிசல் மண்ணா? ஸோ கரிசல் மண்ணை பொறுத்தவரைக்கும் தீப்பாறைகள் சிதைவடைகிறதுனால தீப்பாறைகள் சிதைவடைவதால் தக்கான பீடபூமி இருக்கு இல்லைங்களா, தக்கான பீடபூமி பகுதி எல்லாமே தீப்பாறைகள் சிதைவடைவதால் பார்த்தோன்னா எங்கே வரும் நமக்கு? தக்கான பீடபூமி இந்த மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் இந்த கர்நாடகா, ஸோ ஓகே மேலே வந்து பார்த்தோன்னா குஜராத், இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கரிசல் மண் கிடைக்கும். அது வந்து பார்த்தோன்னா இந்த படிப்பாறைகள். ஸோ கரிசல் மண் வந்து பார்த்தோன்னா தீப்பாறைகள் சிதைவடைவதால் வரும். அதே செம்மண்ணை பொறுத்தவரைக்கும் உருமாறிய பாறைகள். ஓகேங்களா? உருமாறி பாறைகள்னால நமக்கு செம்மண் வருது. ஆன்சர் வந்து செம்மண். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? அதே மாதிரி பாருங்க, இந்த செம்மண்ணில் வந்து பார்த்தோன்னா இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால சிவப்பு நிறமாக இருக்குதுப்பா. ஓகேங்களா? செம்மண் வந்து பார்த்தோன்னா ஏன் சிவப்பு நிறமாக இருக்குது? ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதில் வந்து பார்த்தோன்னா இரும்பு ஆக்சைடு. ஓகேங்களா? இரும்பு ஆக்சைடு வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால தான் இது என்ன சொல்லலாம்? ஓகே, சிவப்பு நிறமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஜோதிபா புலியை பற்றி பின்வரும் கூற்றுகளை தவறானதை தேர்க. ஸோ ஜோதிபா புலி இருக்கார் இல்லையா, அவர் பற்றிய தவறான கூற்று என்னன்னு கேட்குறாங்களா? ஓகே, ஸோ ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை பம்பாயில் திறந்தார். ஸோ இது வைங்க. ஸோ விதவை மறுமணத்தை ஆதரித்த முதல் சீர்திருத்தவாதி. எஸ், கட்டாயமாக விதவை மறுமணத்தை எல்லாருமே அப்போ இருந்து சீர்திருத்தவாதிகள் எல்லாமே விதவை மறுமணத்தை வந்து பார்த்தோன்னா ஆதரித்தன. ஸோ விதவைகள் மறுமணம் செய்யலாம், அதை ஆதரிச்சாங்க. ஆதரவற்ற குழந்தைகளாம் விடுதலை உருவாக்கினா. எஸ், கரெக்ட் தான். ஸோ குலாங்குரி என்ற இவருடைய நூல் வந்து பார்த்தோன்னா பாகுபாடுகள் பற்றி அவரது கருத்துக்களை எடுத்துரைத்தது. எஸ், கரெக்ட் தான். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை பம்பாயில் திறந்தார் சொல்றாங்களே, இது தவறுப்பா. பம்பாயில் திறக்க கிடையாது. ஓகே, ஒடுக்கப்பட்டவர் முதல் பள்ளி வந்து பார்த்தோன்னா இவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தோன்னா சாவித்திரிபாய் புலே இருக்காங்க இல்லையா, சாவித்திரிபாய் புலே தானே. எஸ், சாவித்திரிபாய் புலேவும் இவங்களும் வந்து பார்த்தோன்னா புனேல, ஓகே புனே இருக்கு இல்லைங்களா, புனே அங்கே தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க, பம்பாயில் கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா தவறானது ஏ தவறுப்பா. ஸோ நெக்ஸ்ட் விதவை மறுமண சட்டம் 1856 வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இருக்காங்க இல்லையா, அவருடைய முன்னெடுப்பால் வந்திருக்கும். பட் இருந்தாலும் அப்போ இருந்து எல்லா சீர்திருத்தவாதமே விதவை மறுமணத்தை ஆதரிச்சுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான விடுதிகளை உருவாக்கினார். எஸ், ஆதரவற்ற குழந்தைகளுக்கான விடுதிகளை வந்து பார்த்தோன்னா இவர் உருவாக்கினார். ஓகேங்களா? அடுத்து குலாம்கிரி, இது 1872 நினைக்கிறப்பா. ஓகே, 1872 குலாம்கிரி என்ற புத்தகத்தை வந்து பார்த்தோன்னா இவர் வெளியிட்டார். ஓகேங்களா? இது எல்லாமே கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ தப்புப்பா. ஏ தப்பு, ஏ தான் தவறு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க,
பம்பாயில் புனி தான் எஸ் ஜோதி பாபுலே. ஓகே முதல் பள்ளி வந்து பார்த்தோன்னா 1848 ஸோ 1848 புனேல ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ் 1848 புனேல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே அடிமைத்தனம் குலாம்கிரின்றது வந்து பார்த்தோன்னா இவருடைய புத்தகம் தான். இது வந்து பார்த்தோன்னா அடிமைத்தனம் 1872 நினைக்கிறேன் ஸோ சரியா தெரியல, 1872 தான். ஓகே பார்த்துக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ கருப்பு பணம் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். எஸ் கருப்பு பணம் வந்து பார்த்தோன்னா பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். கூற்று கரெக்டு தானே. ஸோ கருப்பு பணம் வந்து நம்ம பொருளாதாரத்தில் அதிக அளவு பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நேர்முக வரியின் சுமை அதிகமாக இருப்பதால் வரி செலுத்துவர வரியை ஏய்ப்பதற்கு முயல்கின்றன. எஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா நேர்முக வரி வந்து பார்த்தோன்னா நேர்முக வரி சுமை வந்து அதிகமாக இருப்பதனால தான் என்னது வரி செலுத்தவர்கள் இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா வரியை ஏய்ப்பதற்கு முயல்கின்றன. வரி ஏய்ப்புன்றது என்னது வரியை கட்ட மறுப்பது தான் வரி ஏய்ப்பு செய்யறது. ஸோ அந்த இடத்துல பாருங்க ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியான விளக்கமாகும். எடுத்துக்கலாமா? ஓகே கரெக்ட். கருப்பு பணம் வந்து பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா நேர்முக வரியின் சுமை அதிகமாக இருப்பதால் வரி செலுத்த வரி ஏய்ப்பதற்கு முயல்கின்றன. அதனால பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துது கருப்பு பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூற்று காரணம் இரண்டும் சரி. ஸோ ஏன்னு வந்து பார்த்தோன்னா சரியான விளக்கமாகும். இந்த ஆறானது கூற்று ஏக்கு சரியான விளக்கம். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ கீழ்காணும் கூற்றுகளில் ஆளுநர் குறித்து சரியானதை தேர்வு செய்க. ஸோ ஆளுநரை பற்றி கேட்டிருக்காங்கப்பா. ஆளுநர் குறித்து சரியான விஷயம் என்னன்னு கேட்குறாங்க பாருங்க. ஆளுநர் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகும். எஸ் ஆளுநர் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகும் அதிக அதிகாரங்களை உடையவராகவும் திகழ்கிறார். எஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு மாநிலத்தில் ஆளுநர் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம், அரசியலமைப்பு படி ஆளுநர் வந்து பார்த்தோன்னா நிர்வாக தலைவர். எஸ் நிர்வாக தலைவராக அரசியலமைப்பில் ஆளுநர் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மட்டும் அதிக அதிகாரங்களை உடையவர். ஓகேங்களா? மாநில அரசாங்கத்தை அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரால். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம், முதலமைச்சர் வந்து பார்த்தோன்னா எல்லா விஷயத்தையும் செஞ்சாலும் கூட அந்த இடத்துல வந்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகள் வந்து பார்த்தோன்னா ஆளுநரோட பெயரால தான். ஆளுநரோட பெயரால தான் மேற்கொள்ள. இப்போ பாரத பிரதமர் யார் நரேந்திர மோடி அவர்கள் எங்கன்னா வெளிநாடு பயணம் போனாலும் ஸோ அங்கே போகிற இடத்துல என்ன பண்ணுவார்னா குடியரசுத் தலைவர் பெயரால தான் வந்து பார்த்தோன்னா ஒப்பந்தங்கள்லாம் போடுவாங்க. அவங்களுடைய பேரில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ முதலமைச்சர் வந்து பார்த்தோன்னா நிர்வாகத்துறையில் இருந்தாலும் கூட அது உண்மையான நிர்வாகம் யாருடைய பெயரால, ஆளுநரோட பெயரால நடைபெறுகிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் அவர் இருக்கிறார். எஸ் மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஃபர்ஸ்ட் யார் செயல்படுறது, ஆளுநர் செயல்படுறாரு. அதோட இஷ்யூ கூட இப்போ போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, தெரியலையா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஃபோர்த் ஒன், மாநில சட்டமன்றத்தை ஏற்றப்படுகின்ற அனைத்து சட்ட முன்வரிவுகளும் மசோதாக்களும் அவர் ஒப்புதலுக்கு பின்பே சட்டமாகின்றன. இதுக்கு ஆன்சர் கரெக்ட் தான். எஸ் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவும் சட்டமாக்க முடியாது. ஓகேங்களா? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் தான்ப்பா. ஸோ கரெக்ட் தான். ஸோ பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷம். ஓகே ஆளுநர் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் அதிக அதிகாரங்களை உடையவராகவும் திகழ்கிறார். எஸ் என்னது அதிக அதிகாரம் இருக்குது. அதேமாதிரி மாநில நிர்வாகத்துறையின் தலைவர். இது அரசியலமைப்பு படி. ஸோ மாநில அரசாங்கத்தை அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநர் பெயரால் மேற்கொள்ளப்படுகின்றன. எஸ் கரெக்ட் தான். மாநிலத்தில் அரசு பல்கலைக்கழகம் வேந்தராக செயல்பட அதே சமயம் வந்து பார்த்தோன்னா துணை வேந்தர்களை நியமனம் செய்பவர் இவர் தான். ஓகே மாநிலத்தில் துணை வேந்தர்கள் இருக்காங்களே, அந்த துணை வேந்தர்களை வந்து பார்த்தோன்னா நியமனம் செய்பவர் இவர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மாநில சட்டமன்றத்தை ஏற்றப்படுகின்ற அனைத்து சட்ட முன்வரிவுகளும் மசோதாக்களும் இவர் ஒப்புதலுக்கு பின்பே சட்டமாக என்ன. எஸ் இதுக்கு ஆன்சர் எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே 115 பாருங்க. ஸோ நூலகத்தின் பெயர் அமைந்துள்ள இடத்தின் பெயர். ஸோ நூலகம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க போன வருஷமா. எஸ் யார், கலைஞர் நூற்றாண்டு நூலகம். எங்கப்பா? மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். காமராஜர் நூலகம் வந்து பார்த்தோன்னா எங்கன்னா திருச்சிலப்பா. காமராஜர் நூலகம் வந்து பார்த்தோன்னா திருச்சி. தந்தை பெரியார் நூலகம் வந்து பார்த்தோன்னா கோயம்புத்தூர். ஸோ கைதி மில்லத் நூலகம் வந்து பார்த்தோன்னா திருநெல்வேலி. ஸோ இங்கே லிங்க் பண்ணி படிக்கலாம். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கே? மதுரை. ஸோ காமராஜர் நூலகம் வந்து பார்த்தோன்னா திருச்சி. ஸோ தந்தை பெரியார் நவீன் அது ஈரோடு பக்கம். ஸோ கோவை எடுத்துக்கலாம். ஸோ கைதி மில்லத் நூலகம் வந்து பார்த்தோன்னா எங்கே? திருநெல்வேலிப்பா. ஓகே திருநெல்வேலியில் கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கே? மதுரை. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா காமராஜர் நூலகம் திருச்சி. ஓகே 3. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா. ஓகே தந்தை பெரியார் நூலகம் கோயம்புத்தூர் 2. ஸோ ஓகே அடுத்து 1. அப்போ ஆப்ஷன் பி சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையிலும், காமராஜர் நூலகம் திருச்சியிலும், தந்தை பெரியார் கோவை, கைதமில்ல திருநெல்வேலி. ஸோ ஓகே ஆப்ஷன் பிப்பா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள். சிந்துவெளி மக்கள் வந்து பார்த்தோன்னா தோல் அண்டு தொண்டை தொடர்பான நோய்களுக்கு தோலும் வரும் அண்டு தொண்டை. ஓகேங்களா? தொண்டை அண்டு தோல் தொடர்பான நோய்களுக்கு என்னத்தை யூஸ் பண்ணாங்கப்பா? கட்டில். ஸோ ஓகே கட்டில் என்கின்ற ஒரு மீனோட எலும்பு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேப்பந்தலைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேப்பந்தலைகள் ஓகே இதெல்லாம் யூஸ் பண்ணி கொட்டைகள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னது மருந்தாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் எதுன்னு கேட்குறாங்க. கட்டில். ஓகே கட்டில் என்ன மீனின் எலும்பு. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் பீப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. எஸ் கரெக்டு தான். கட்டில் மீனின் எலும்பு தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கிளாபத் இயக்கம். கிளாபத் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்பா? 1919 கிளாபத் இயக்கம் கரெக்டுங்களா? சூரத் பிளவு 1907ங்களா? சூரத் பிளவு எஸ். தன்னாட்சி இயக்கம் 1916ங்களா? எஸ். ஆகஸ்ட் அறிக்கை 1917ங்களா? எஸ். ஓகே இல்லை ஃபர்ஸ்ட் பாருங்க கிளாபத் இயக்கம். கிளாபத் இயக்கம் 1919 எங்க? ஓகே பஞ்சாப்ங்களா? ஓகே பஞ்சாப் வந்து கிளாபத் இயக்கம். சூரத் பிளவு 1907 இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடைய பிளவு ஏற்பட்டது. ஓகே மிதவாதிகள் அண்ட் தீவிரவாதமும் 2 பிரிவாக பிரிகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யார்? சூரத் பிளவு ஏற்பட்டது 1907. நெக்ஸ்ட் தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கத்தை பொறுத்த
2 பேர் வருவாங்க. பாலகங்காதர திலகர் அண்ட் அன்னி பெசன்ட் அம்மையார் வருவாங்க. ஸோ பாலகங்காதர திலகரை பொறுத்த வரைக்கும் எங்க மேற்கு பகுதியில், ஸோ மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்க மகாராஷ்டிரா இல்லைங்களா, ஸோ மகாராஷ்டிரா, ஸோ மேற்கு பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ணவர் தன்னாட்சி இயக்கத்தை பாலகங்காதர திலகர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தெற்கு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இங்கே ஸ்டார்ட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேங்களா, 1916 தன்னாட்சி இயக்கம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அறிக்கை 1917 எடுத்து வந்திருப்பாங்கப்பா. ஆகஸ்ட் அறிக்கையை 1917 அறிவிச்சது. ஓகேங்களா, யார் இருப்பாங்க 1917? மாண்டோங் செம்ஸ்போர்ட் வருவாங்களா, மாண்டோங் தானே 1917 ஆகஸ்ட் அறிக்கை மாண்டோங் செம்ஸ்போர்ட் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அறிவிச்சது ஆகஸ்ட் அறிக்கை. தன்னாட்சி இயக்கத்தை பொறுத்த 1916, சுரத்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1907, கிளாபத் இயக்கம் 1919. ஸோ பாருங்க 1919 4, இதுக்கு ஆப்ஷன் பாருங்க 4 கரெக்டா, எஸ் கிளாபத் இயக்கம் 4, ஸோ சூரத் 3, ஓகே 2-1 4-3-2-1 இருக்குங்களா பாருங்க 4-3-2-1, எஸ் ஆப்ஷன் ஏப்பா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா, இஸ் கரெக்ட் தான். கிளாபத் 1919 தொடங்கப்பட்டது. சூரத் 1907, சூரத் காங்கிரஸ் மிதவாத மற்றும் தீவிரவாதம் என பிளவுபட்டது கரெக்ட் தான். தன்னாட்சியக்கம் 1916, அன்னி பெசன்ட் அம்மையார் பாலகங்காதர திலகர் கரெக்ட் தான். ஸோ ஆகஸ்ட் அறிக்கை 1917. ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாண்டோங் செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் வரும் இல்லைங்களா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ 118 முகமே ஆண்டு. ஓகே சரியான இணை கேட்குறாங்க, சரியான இணை கேட்குறாங்க பாருங்க. என்னது தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி கழகம். ஓகே டான்ஸ் இட்கோன்னு சொல்லலாம் இல்லையா. ஓகே தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி கழகம் 1970 கொடுத்துருக்காங்க கரெக்ட் தான். 1970. தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் சிப்காட் 1971 கரெக்ட் தான். தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் டான்சி இதுவும் கரெக்ட் தான் 1965. ஓகே தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் 1949. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறுதொழில் வளர்ச்சிக்காக ஃபர்ஸ்ட் போடப்பட்ட தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் எதுன்னு பார்த்தோன்னா இந்த தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். இதுதான் இப்போ 1949, அதாவது 1949 ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு முதலீட்டு கழகம்ன்றத ஒன்று எட்டுனாங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி 1948 நமக்கு வந்து முதல் தொழில்துறை கழகம், ஸோ முதல் தொழில்துறை கொள்கை முதல் தொழில்துறை கொள்கை எடுத்துட்டு வந்திருப்பாங்க பொருளாதார கொள்கையில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1948 ஆண்டு தொழில்துறை கொள்கை ஆகஸ்ட் 6 நினைக்கிறேன் 1948 ஆகஸ்ட் 6 முதல் தொழில்துறை கொள்கை வந்திருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்களுக்கான ஒரு வரையறை கொடுத்துருப்பாங்க. அதில் தமிழ்நாடு முதலீட்டு தொழில் கழகம் வந்து ஃபர்ஸ்ட் 1949 இதுதான் எடுத்துட்டு வந்தாங்க. அதன் பின்பு வந்து பார்த்துட்டா 1965 தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் டான்ஸின்னு சொல்லக்கூடியது 1965. ஸோ அடுத்து பாருங்க தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி கழகம் டான்ஸிட்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1970. ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் சிப்காட் 1971. இது ஆன்சருக்கு எல்லாமே ஓகே. டி ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்க. டி ஆப்ஷன் எஸ் மேற்கண்ட அனைத்தும் தான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா, எய்தற்கு அரியது ஏந்த கால் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல். எய்தற்கு அரியது ஏந்த கால் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல் குரட்பாவில் வெளிப்படும் வாழ்வியல் நெறியது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, குரட்பாவில் அறியப்படும் வாழ்வியல் நெறி காலம் அறிந்து செயல்படுதல். ஸோ காலம் அறிந்து செயல்படுதல் சொல்லியிருக்காங்க. என்ன பாருங்க, எய்தற்கு அரியது ஏந்த கால் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா எய்தற்கு அரியது ஒரு செயலை செய்யறதுக்கு நம்ம கடினமாக இருந்தாலும், ஸோ கடினமாக இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அந்த செயலை வந்து பார்த்தோன்னா செய்யறதுக்கான ஒரு தகுந்த காலம் இருக்கு இல்லைங்களா, அந்த காலத்தில் செய்தால் அந்த கடினமான செயலை கூட நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுதான் எய்தற்கு அரியது ஏந்த கால். ஓகேங்களா, எய்தற்கு செய்வதற்கு அரிய ஒரு விஷயத்தை கூட வந்து பார்த்தோன்னா அதை பார்த்தோன்னா அந்நிலையை செய்தற்கு அரிய செயல். ஸோ அப்போ நம்ம செய்ய முடியாத ஒரு விஷயத்தை கூட அதுக்கான அந்த தகுதியான காலம் அறிந்து செயல்பட்டா முடிச்சிடலாம்னு சொல்றாங்க. இது வந்து காலம் அறிந்து செயல்படுதல்ப்பா. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அலுமினியத்தின் பயன்களை தவறானதுன்னு கேட்குறாங்க. ஸோ அலுமினியனாவே நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அலுமினியம் எங்கே இருக்கு அதிக அளவு. ஸோ அலுமினியத்தோட தாது. ஸோ அலுமினிய தாது என்னப்பா, அலுமினியத்தோட தாது வந்து பார்த்தோன்னா என்னது பாக்சைட் தாது இருக்கு இல்லைங்களா. ஸோ அலுமினியம் பாக்சைட் தாது இது எங்கே அதிக அளவு இருக்குன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஒடிஷா மாநிலம், இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஒடிஷா இருக்கு இல்லைங்களா, ஒடிஷாவில் தான் பாக்சைட் தாது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா பாக்சைட் அதிக அளவு உற்பத்தி செய்கிறவங்களும் யாருன்னு பார்த்தோம்னா ஒடிஷா தான். ஸோ பாக்சைட் உற்பத்தியும் ஒடிஷா தான், தாது படிவும் அங்கே தான் அதிகம் இருக்குது. ஸோ இதில் தவறானது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ வீட்டு பாத்திரங்கள் செயல்படுகிறது. ஸோ வீட்டு பாத்திரம் செய்ய எஸ் அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க. மின்கம்பி செய்யப்படுது. எஸ் நம்ம இபி மின்கம்பி செய்யறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அலுமினியம் பயன்படுது. மின்முலாம் பூச வெயிட் பண்ணலாம். ஸோ விமான பாகங்கள் விமான பாகம் செய்யப்படும். மின்முலாம் பூசை வந்து பார்த்தோன்னா அலுமினியம் யூஸ் ஆகாது. இந்த இடத்துல மின்முலாம் பூசத்து என்னது துத்தநாகம். நம்ம இது காலகாலமாக ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்னது மின்முலாம் பூசத்துக்கு நமக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா துத்தநாகம் யூஸ் ஆகுதுப்பா. இது அலுமினியத்தின் பயன்களே தவறானது சி. ஓகேங்களா, மின்முலாம் பூசுது எஸ் விளக்கம் வந்து பார்த்தோன்னா சி தப்பு தான். ஓகே, அலுமினியம் இலகுவான அரிப்பை வந்து எதிர்க்கும் உலோகம். ஸோ அலுமினியம் வீட்டு பாத்திரங்கள் கரெக்ட் தான். அலுமினியம் மின்சாரத்தை நன்கு கடத்தா மின்கம்பிகள் செய்ய பயன்படுறாங்க. அலுமினியம் இலகுவான எடை காரணமாக விமான பாகங்களை செயல்படுறாங்க. எஸ் மின்முலாம் பூசுவதற்கு பொதுவாக தங்கம் வெள்ளி நிக்கல் குரோமியம் போட்ட பிற உலோகங்கள் எஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஓகே, மின்முலாம் பூசுவது தங்கம் வெள்ளி நிக்கல் அதே துத்தநாகம் மெயினாக யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 121 பின்வரும் இணைகளை சரியானதை தேர்க. ஸோ பின்வரும் இணைகளை சரியானதை தேர்வு செய்யும் சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்பால் அமைப்பின் புதிய தலைவர், லோக்பால் அமைப்போட புதிய தலைவராக 2025 போட்டாங்க. யாருன்னா நீதிபதி AM கான்வீல்கர். ஸோ இவர் எப்படின்னா நம்ம குரூப் 4 எக்ஸாம் முன்னாடி ஓகேங்களா, ஜூலை மாதம் குரூப் 4 அனுப்பிச்சு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே நியமிச்சாங்க ஓகேங்களா லோக்பால் அமைப்பின் புதிய தலைவர். ஸோ ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளியில் பயணிக்க உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த விண்வெளி வீரர் அஜய் கிருஷ்ணா. ஓகே, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அஜய் கிருஷ்ணன். ஸோ இவங்களும் கரெக்ட் தான். ஸோ லோக்பால் அமைப்பின் புதிய தலைவர் நீதிபதி M கான்வீல்கர் கரெக்ட் தான். ஸோ ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளி பயணிக்க உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த விண்வெளி வீரர்னு பார்த்தோன்னா அஜய் கிருஷ்ணன் ஓகேங்களா. ஸோ 16வது மத்திய நிதி ஆணையத்தின் தலைவர் அரவிந்த் பனகர். இன்னும் 16வது மத்திய நிதி ஆணையம் அமையல. ஸோ ஆனால் 16வது மத்திய நிதி ஆணையத்தோட 2027 செயல்படுன்னு நினைக்கிறேன். ஸோ 2026 27 செயல்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 16வது மத்திய நிதி ஆணையத்தை தலைவராக அரவிந்த் பனகர் இருக்காரு, நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. மத்திய சட்ட ஆணையத்தின் தலைவர் இவர் கிடையாது. ஸோ நிலுங்க இது செக் பண்ணிக்கலாம். நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் சுமன் பெரி. அதாவது 2025 ஜூலை வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஜூன் ஜூலையில் வந்து பார்த்தோன்னா சுமன் பெரி இருந்தார். இப்போ நிதி ஆயோட துணைத் தலைவரும் மாறிட்டாரு. யாருன்னா நிதி ஆயோட துணைத் தலைவர். இது கரெக்ட் தான். பின்வரும் இனங்களை சரியானதை தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான் ஓகேங்களா, இது சரிதான். ஸோ இந்த 4th ஒன் மட்டும் தப்புப்பா. இந்த 4th ஒன் மத்திய சட்ட ஆணையத்தின் தலைவர் வந்து பார்த்தா நீதிபதி ஐஸ்வர்யா ஆச்சாரியான்னு சொல்கிறாங்க, அது தவறு. செக் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்க. ஆன்சர் பின்வரும் இனங்களை ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1 3 5 கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இல்லைங்க, வெயிட் பண்ணுங்க. 1 3 5 கரெக்டாக, 2 தப்பா? எஸ், ஒரு நிமிஷம். பின்வரும் இனங்களை சரியானதை தேர்வுங்க. ஸோ 1 3 5 லோக்பால் பின்வரும் இனங்களை சரியானதை தேர்வு செய்ய வெயிட்பா. ஓகே, லோக்பால் அமைப்பின் புதிய தலைவர் ஓகேங்களா, சரியான இணை ஓகே நீதிபதி M கான்வீல்கர் கரெக்ட் தான். ககன்யான் திட்டம் கரெக்ட் தான். ஸோ இது கரெக்ட் தான். இது என்ன தெரியல, இந்த இடத்துல கொஸ்டின் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ பின்வரும் இணைகளை சரியானது ஓகே 1 3 5 சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். லோக்பால் அமைப்பின் புதிய தலைவர் நீதிபதி AM கான்வீல்கர். ஓகே 16வது மத்திய நிதி ஆணையத்தின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா யார், அரவிந்த் பனகரே கரெக்ட் தான். நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் சுமன் பெரி கரெக்ட் தான். ஸோ லோக்பால் அமைப்பு புதிய தலைவர் அதாவது நீதிபதி AM கான்வீல்கர், இது சரியான இணை கரெக்ட். ஸோ ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளி பயணிக்க உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த விண்வெளி வீரர் அஜய் கிருஷ்ணன், இது தவறான இணை. அஜய் கிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல, இவர் கேரளாவை சேர்ந்தவராப்பா. ஸோ சாரி, இந்த இடத்துல பாருங்க, இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் ஓகேங்களா, தமிழ்நாடு கிடையாது, கேரளா. சாரிப்பா. ககன்யான் திட்டம் வந்து பார்த்தோன்னா அஜய் கிருஷ்ணன் வந்து பார்த்தோன்னா கேரளாவை சேர்ந்தவர் பகித்ராங் ஓகேங்களா. அப்போ பாருங்க ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம். ஸோ லோக்பால் அமைப்போட புதிய தலைவர் வந்து பார்த்தோன்னா கான்வீல்கர் கரெக்ட் தான், 1 கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஸோ 3 கரெக்ட் தான். அரவிந்த் பனகரியாக்கு 3 கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 5 ஓகே 5 வந்து பார்த்தோன்னா சுமன் பெரி ஓகேங்களா. இது 3 தான் கரெக்டுப்பா 121. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் குடைராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் வெளிநோக்கிய திசையில் இழுவிசை உணர்கிறீர்கள், இவ்விசைக்கு காரணமாக இருப்பது. ஸோ குடைராட்டினம் இருக்கு இல்லைங்களா, ஸோ ராட்டினத்தில் சுற்றும் போது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம். ஸோ வெளிநோக்கிய திசையில் வந்து பார்த்தோன்னா இழுவிசை உணர்கிறீர்கள், இவ்விசைக்கு காரணமாக இருப்பது என்ன கேட்குறாங்க. மைய விலக்கு விசைகளா. ஸோ அதாவது சென்டர் பாயிண்ட் நோக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன மைய விலக்கு விசை உள்ள இழுக்கு கிடையாது, நம்ம வெளிநோக்கி தான் தள்ளப்படுறோம். அதனால் மைய விலக்கு விசை வருங்களா, செக் பண்ணிக்கலாமா. குடைராட்டினத்தை சுற்றும் பொழுது நீங்கள் வெளிநோக்கிய திசை உணர்கிறீர்கள், விசைக்கு வந்து பார்த்தோன்னா என்னது காரணமாக இருப்பது மைய விலக்கு விசை. எஸ்பா, மைய விலக்கு விசை தான் இதுக்கு காரணம் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பாருங்கள், இதுக்கு மைய விலக்கு விசை தான் ஓகேங்களா. எல்லாத்துக்கும் டீப்பாக பார்த்துருந்தாக்குள்ள டைம் போகும்ப்பா. ஸோ குயிக்காக பார்த்துக்கலாம் ஓகேங்களா. பாருங்கள் பொறுத்துக்கு வந்து பார்த்தோன்னா சோடியம் 2, ஸோ அயோடின் 131, இரும்பு வந்து 59, ஃபாஸ்பரஸ் 32, கோபால் 16 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக தெரிவித்து பார்க்கலாம். ஸோ அயோடின் 131 வந்து பார்த்தோன்னா நமக்கு பிக்கு 3 வருதா பாருங்கப்பா. அயோடின்றதுனாலே நமக்கு என்ன 3 கழுத்து கலையில ஞாபகம் வரணுங்களா. ஓகே, இரும்பு 59 வந்து பார்த்தோன்னா ரத்த சோகைக்கு வருங்களா. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா என்னது 2 பிக்கு வந்து பார்த்தோன்னா 3யும் 5 வருதுங்களா பாருங்க. எஸ் 3 5 2 இடத்துல வருது. ஸோ ஓகே சோடியம் 2ன்றது என்னப்பா, சோடியம் 2 ஓகே அதை பார்த்தா இதயம் சீராக்கன்னு நினைக்கிறப்பா. ஸோ இதயம் வந்து சீராக செயல்பட. ஸோ 2 3 5 ஓகே எல்லாத்தையுமே இருக்கா, 2 3 5 இதில் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபாஸ்பரஸ் 32 வந்து பார்த்தோன்னா தோல் நோய் சிகிச்சைக்குப்பா. பாஸ்பரஸ் வந்து பார்த்தோன்னா தோல் நோய் சிகிச்சை, அது கரெக்டு தான். ஸோ டிக்கு வந்து பார்த்தோன்னா 4ன்னு வரணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கோபால் 16 புற்றுநோய்ப்பா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கோபால் 16நாவே நமக்கு என்னது, ஸோ கோபால் 60 ஓகே அதாவது தோல் புற்றுநோயை குணப்படுத்த உதவுகிறது ஓகேங்களா. ஸோ சோடியம் 2 வந்து பார்த்தோன்னா என்னது இதயம் சீராக செயல்பட. ஆப்ஷன் டி வைக்கலாமா, சாரி ஆப்ஷன் சிப்பா, ஆப்ஷன் சி ஓகே. பாருங்கள் சோடியம் 2 வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதயம் சீராக செயல்பட யூஸ் ஆகுது. ஸோ அயோடின் 131 வந்து பார்த்தோன்னா என்னது 3 கழுத்து கலைகளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இரும்பு 59 வந்து பார்த்தோன்னா ரத்த சோகை அடையாளம் காணவும் குணப்படுத்த உதவுகிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்பரஸ் 32 வந்து பார்த்தோன்னா என்னது தோல் நோய் சிகிச்சைக்கு யூஸ் ஆகுது. கோபால் 60 ஓகே கோபால் 60 வந்து பார்த்தோன்னா தோல் புற்றுநோய்க்கு குணப்படுத்த ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சி ஆப்ஷன் ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள் ஓகேப்பா கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வல்லபாய் பட்டேல் இந்தியன் ஃபிஷ் மார்க் என அழைத்தவர். ஸோ வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லையா, அவர் இந்தியன் ஃபிஷ் மார்க் என அழைத்தவர் வந்து பார்த்தோன்னா வேவல் பிரபுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே இது
காந்தியடிகளா? வல்லபாய் பட்டேலை இந்தியன் ஃபிஷ் மார்க் என அழைத்தவர் காந்தியாம்பா. ஸோ ஓகே, வல்லபாய் பட்டேலை இந்தியன் ஃபிஷ் மார்க். ஓகே, வல்லபாய் பட்டேல் இருக்காரு, அவர் இந்தியன் ஃபிஷ் மார்க் என அழைத்தவர் யாருன்னா ஸோ காந்தி. ஓகே, காந்தியடிகள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா. ஸோ குறியீடுகள் இந்தியன் சர்வதேச நிலை என்ன சொல்லியிருக்காங்க குறியீடுகள். ஸோ ஓகே, மகிழ்ச்சி குறியீடு என்ன, மனிதவள குறியீடு என்ன, ஸோ உலக அமைதி குறியீடு, ஸோ உலக பசி குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, குறியீடுகளில் இந்தியாவின் சர்வதேச நிலை. ஸோ ஓகே, ஆப்ஷன் டி சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் டி. ஓகே, பாருங்கள் என்ன சொல்லலாம், உலக மகிழ்ச்சி குறியீடு. ஸோ உலக மகிழ்ச்சி குறியீடு வந்து பார்த்தோன்னா யாருன்னப்பா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 4312ங்களாம். ஓகேங்களா, 4312. ஸோ அப்போ உலக மகிழ்ச்சி குறியீடு வந்து பார்த்தோன்னா 115வது இடம். ஓகேங்களா, உலக மகிழ்ச்சி குறியீட்டில் நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோம், 115வது இடத்துல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மனிதவள மேம்பாட்டு ஒரு HDI இருக்காங்க இல்லையா, ஸோ உலக மனிதவள குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொல்லலாமா, HDI மனிதவள குறியீடு இருக்காங்க இல்லையா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இங்கிலீஷில். ஸோ இது என்ன சொல்லலாம், இதில் வந்து நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கும், ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம 102வது இடத்துல இருக்கோம் பாஸ். ஓகே, அதாவது HDIயில் வந்து பார்த்தோன்னா எத்தனாவது இடம், இது எல்லாமே 2025 அறிக்கைப்பா. ஸோ ஓகே, 102வது இடத்துல இருக்கும். ஸோ உலக அமைதி குறியீடு, அமைதி குறியீடு பொறுத்த வரைக்கும் 118வது இடம் பாஸ். உலக அமைதி குறியீடு 118வது இடத்துல இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் உலக பசி குறியீடு, பசியில் வந்து பார்த்தோன்னா 130வது இடத்துல இருக்காங்க பாஸ். ஸோ பசி குறியீடுல 130வது இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க உலக மகிழ்ச்சி குறியீடு. ஸோ ஓகே, உலக மகிழ்ச்சி குறியீடு சொன்னது யாரு, ஸோ ஓகே அப்போ என்ன GNHAங்களா, GNHA கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இது சொன்னவர் யாருப்பா, 1971. ஸோ 1971 பூட்டானுடைய 4வது அரசர் யார், ஜிக்மே ஜிங்கியே வாங்சுக்னு ஒருத்தர் இருப்பார். ஓகே, ஜிக்மே ஜிங்கியே வாங்சுக் பூட்டானோட 4வது அதிபர். ஸோ அவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதாவது பார்த்தோன்னா என்னென்னா மொத்த நாட்டு உற்பத்தியை விட ஸோ என்னது மொத்த மகிழ்ச்சி குறியீடு தான் முக்கியம். மொத்த நாட்டு வருமானம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை விட வந்து பார்த்தோன்னா உலக மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னவர் இந்த பூட்டானுடைய 4வது மன்னர் தான். ஸோ அதன் அடிப்படையில் உலக மகிழ்ச்சி குறியீட்டில் நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க, ஓகே 115வது இடத்துல இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க உலக மனித வளம் குறியீடு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னா ஸோ ஓகே அதாவது 102வது இடத்துல இருக்கோம் மனித வள குறியீட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலக அமைதி குறியீடு, அமைதியில் வந்து பார்த்தீங்கன்னா 118வது இடத்துல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலக பசியில் வந்து 130வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா, 126 பாருங்க வனவிலங்கு சரணாலயம். ஓகே, வனவிலங்கு சரணாலயம் வந்து பார்த்தீங்கன்னா களக்காடு. களக்காடு எங்கே பார்க்கு, களக்காடு வந்து பார்த்தீங்கன்னா என்னது திருநெல்வேலி சொல்லாங்களா, களக்காடு முண்டந்துறை. ஓகேங்களா, திருநெல்வேலி வருங்களா, ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடி பார்டர். ஓகேங்களா, களக்காடு முண்டந்துறை. ஸோ வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிப்பா, வளநாடு நவியங்க. ஓகே, தூத்துக்குடி வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம். மலை அணில் சரணாலயம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர், மலை அணில் சரணாலயம் விருதுநகர், அதாவது சிவப்பு அணில்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூருங்களா, எஸ் இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க களக்காடு, களக்காடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க திருநெல்வேலி 4 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வளநாடு கருப்பு மான்கள் தூத்துக்குடி 3 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மலை அணில் சரணாலயம் விருதுநகர். ஓகேங்களா, விருதுநகர் 2 இருக்கா, ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் இருக்கு இல்லைங்களா அங்கே. ஸோ ஓகே 2. ஓகே, நெக்ஸ்ட் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் வந்து பார்த்தோன்னா 5 வந்து கோயம்புத்தூர். ஸோ முதுமலை வந்து நீலகிரி. ஓகேங்களா, ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா சிப்பா, முதுமலை அண்டு முண்டந்துறை. களக்காடு முதுமலை முண்டந்துறை ஒன்று, முதுமலையும் முண்டந்துறையும் நீலகிரியா, களக்காடு திருநெல்வேலிப்பா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா, ஓகே சாலைகளின் அடர்த்தி மிக அதிகம் உள்ள மாநிலம் கேரளான்னு சொல்லியிருக்காங்க. சாலைகளின் அடர்த்தி மிக அதிகமாக உள்ள மாநிலம் வந்து பார்த்தோன்னா கேரளா. ஸோ சாலைகளின் அடர்த்தி மிக குறைவாக உள்ள மாநிலம் வந்து பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீர். ஓகே, ஸோ சாலைகளின் அடர்த்தி மிக அதிகம் உள்ள மாவட்டம் தருமபுரின்னு சொல்லியிருக்காங்க. தருமபுரி வராதுங்களே, ஸோ தருமபுரி வருமா, வராது. ஸோ அந்த இடத்துல பார்க்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள் ஆப்ஷன் 1 மற்றும் 2 சரி, 3 தவறு. ஓகே, கரெக்டு தான் பாஸ். இதெல்லாம் பாருங்கள் ஆப்ஷன் ஏ தான். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ சாலைகளின் அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகம் உள்ள மாநிலம் கேரளா. கேரளாவில் வந்து பார்த்தோன்னா சாலைகள் அடர்த்தி அதிகம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சாலைகளோட அடர்த்தி வந்து பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீர் மலை பிரதேசம். ஸோ சாலைகள் அதிகமாக போட முடியாது, கம்மி. ஸோ இந்த தருமபுரி கொடுத்துருக்காங்க இல்லையா, தவறு பாஸ். ஸோ சாலைகளோட அடர்த்தி அதிகம் உள்ள மாவட்டம் வந்து பார்த்தோன்னா தருமபுரி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில், தப்பு. ஸோ இது பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே சாலைகளின் அடர்த்தி மிக அதிகம் உள்ள மாநிலம் கேரளா, சரிதான். ஸோ சாலைகளின் அடர்த்தி மிக குறைவாக உள்ள மாநிலம் வந்து பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீர், இதுவும் சரிதான். சாலைகளோட அடர்த்தி பார்த்தோன்னா மிக அதிகமாக உள்ள மாநிலம் தருமபுரி, தப்பு. சாலைகள் அடர்த்தி மிக அதிகம் உள்ள மாவட்டம் வந்து பார்த்தோன்னா எதுனா ஸோ ஓகே கன்னியாகுமரிப்பா. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சாலைகளின் அடர்த்தி வந்து கன்னியாகுமரியில் அதிகமாக இருக்குங்களா. ஓகேங்களா, ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ 128 பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 24 மற்றும் 45 பின்வரும் எதனுடன் தொடர்புடையது. சரத்து 24 என்னப்பா சொல்லுது, குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, சுரங்கம் மற்றும் பிற இடங்களில் வந்து பார்த்தோன்னா குழந்தை தொழிலாளர்கள் வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. சுரங்கம் மற்றும் பிற இடங்களில் குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்தக்கூடாது. சரத்து 24 தான் அது. ஸோ மற்றும் சரத்து 45 என்னது, குழந்தைகளுக்கான அது கல்வி பற்றி சொல்கிறது. ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு சரத்து 24 25. அப்போ குழந்தை உரிமைகள்னு சொல்லலாமா அந்த இடத்துல, ஆப்ஷன் பி
ஆப்ஷன் பி தானே இதுக்கு ஆன்சர், குழந்தை உரிமைகள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, குழந்தை உரிமைகள். ஸோ ஆப்ஷன் பி தான்ப்பா கரெக்ட். ஸோ இந்திய அரசியலமைப்பு சரத்து 24 மற்றும் 45 பின்வரும் எதனுடன் தொடர்புடையது, குழந்தை உரிமைகளோட தொடர்புடையது. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு சரத்து 24 மற்றும் 14 வயதுக்கு உட்பட்ட 24 என்ன சொல்றதுன்னா 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்கள், தொழிற்சாலைகள் அல்லது ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்துவது தடை. எஸ் கரெக்ட் தான். 45 6 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்குதல். இது ரெண்டுமே கரெக்ட் தான்ப்பா, குழந்தைகள் உரிமைகள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அஷ்டபிரதான் பொறுப்புகள். ஸோ அதை மத்திய மராத்தியர்களோட நிர்வாகம். ஸோ மராத்தி நிர்வாகம்னாவே யார் வருவாங்க, மராத்திய அரசர் சிவாஜி இல்லைங்களா. ஸோ மராத்திய அரசர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி, இதில் எழுத மாட்டேங்குது. ஓகேங்களா. சிவாஜி தான் வந்து மராத்திய அரசர். ஸோ அஷ்டபிரதான் பந்த் பீரதான். பந்த் பீரதான் இருப்பா பிரதம அமைச்சர் சொல்லலாமா. எஸ் மஜிம்தார். மஜிம்தார் வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர். ஸோ சச்சு வந்து பார்த்தீங்கன்னா செயலர்ப்பா. சுர்னாவிஸ் வந்து உள்துறை செயலர்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஆவிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே. பந்த் பீரதான்றது யார், பிரதம அமைச்சர். பந்த் பீரதான்னா பிரதம அமைச்சர்னு சொல்லலாம். ஸோ மஜிம்தார் வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர், சச்சு வந்து செயலர், நாவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் பாருங்க, பந்த் 4 3 2 1 இருக்குங்களா. 4 3 2 1 ஆப்ஷன் ஏப்பா. 4 3 2 1 ஆப்ஷன் ஏ செக் பண்ணிக்கலாம். எஸ் ஆப்ஷன் ஏ தான். ஸோ பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது, பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம். ஸோ கூட்டாட்சி முறை எப்பப்பா, ஸோ 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த கூட்டாட்சி முறைக்கான அந்த நீதிமன்றம் தொடங்கி வைப்பாங்க. ஓகேங்களா. கூட்டாட்சி முறை நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது 1935 இந்திய அரசு சட்டம் 1935. ஓகேங்களா. 1935. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா, கரெக்டானு பார்த்துக்கலாம். இந்திய அரசு சட்டம் 1935 கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ பின்வரும் வேதாரணி உப்பு சத்தியாகிரகத்தில் ராஜாஜியுடன் பங்கேற்றவர்கள். ஸோ வேதாரணி உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜியுடன் பங்கேற்றவர்கள் யாருன்னு கேட்கலாமா. ஸோ அதான் சர்தார் வேதரத்தினம். ஸோ சர்தார் வேதரத்தினம் அண்டு கே சந்தானம் 2 பேர் வருவாங்க. 1 and 4 இருக்கா பாருங்க. 1 and 4. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா 1 மற்றும் 2ங்களா. பின்னொற்று வேதாரணி உப்பு சத்தியாகிரகத்தில் ராஜாஜியுடன் பங்கேற்றவர்களை காண்க. எஸ் சர்தார் வேதரத்தினம் வருவார். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா கே சந்தானம் வருவார். ஆப்ஷன் டி தானே வரணும் இதுக்கு. டி பிரகாசம் வந்து பார்த்தோன்னா முதலமைச்சராக இருந்தவர். சுப்பராமன் என்எம்ஆர் சுப்பராமன் வந்து பார்த்தோன்னா காமராசருக்கு உதவியவர். ஸோ நீங்க வேதாரணி உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பார்த்தோன்னா ராஜாஜியுடன் சர்தார் வேதரத்தினம் என்எம்ஆர் சுப்பராமன் பங்கேற்றனர். வேதாரணி உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜியுடன் சர்தார் வேதரத்தினம் அண்டு என்எம்ஆர் சுப்பராமன் பங்கேற்றனர் கொடுத்துருக்காங்க. 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா. இது 1 and 2 பார்த்துக்கலாம். நீ செக் பண்ணி சொல்கிறப்பா. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 131. ஓகேங்களா. 131 செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ 131 1 and 2 சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. கீழ்கண் மற்றும் பொருந்தாத இணை தேர்வை. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன் குரூப்பில் போட்டு விட்றேன்ப்பா. ஸோ இந்த கொஸ்டினுக்குலாம் வந்து பார்த்தோன்னா குரூப்பில் போட்டு விட்றேன். ஓகேங்களா. 131 ஆன்சர் என்ன செக் பண்ணிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண் மற்றும் பொருந்தாத இணை கண்டறிகின்றன. நிலம் சிறுபொழுது. ஸோ நிலம் சிறுபொழுது வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இல்லைங்களா. ஸோ நமக்கு மொத்தம் என்னது 5 இணைகள். ஓகே. 5 இணைகள் வந்து பார்த்தோன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சொல்லலாமா. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அண்டு பாலை. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா யாமம். ஓகேங்களா. யாமம் கரெக்டு தான். மாலை. ஓகேங்களா. வைகரை ஏற்பாடு நண்பகல். ஓகேங்களா. ஸோ அப்புறம் குறிஞ்சிக்கு வந்து யாமம் கரெக்டு தான். முல்லை வந்து பார்த்தோன்னா மாலை கரெக்டு தான். ஸோ மருதம் வந்து பார்த்தோன்னா வைகரை கரெக்டு தான். நெய்தலுக்கு வந்து பார்த்தோன்னா ஏற்பாடா. ஸோ நெய்தல் ஏற்பாடு. பாலை வந்து நண்பகல். இங்கே பாருங்கள், எனக்கு நெய்தல் கொடுக்கல, இங்கே பாலைக்கு ஏற்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பாலைக்கு வந்து நண்பகல் வரணும், இது தவறு. ஓகேங்களா. அப்போ பொருந்தாதது என்னப்பா. ஸோ டி ஆப்ஷன் தான் பொருந்தாதது. டி ஆப்ஷன் பொருந்தாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இந்த ஏற்பாடு எப்படிப்பா பிரிக்கலாம். ஏற்பாடு வந்து பார்த்தோன்னா ஏழு கூட்டல் பாடு. ஏற்பாடு புக்கில் இருக்குது. ஏழு கூட்டல் பாடுன்னு பிரிக்கலாம். எல்னா என்னது. எல்னா வந்து பார்த்தோன்னா என்னது சூரியன் மறையும் நேரங்களா. பாடு சூரியன் மறையும் நேரம். ஏற்பாடு. ஸோ வாகாபி கிளர்ச்சிப்பா. வாகாபி கிளர்ச்சி எப்போ, கோல் புரட்சி எப்போ, முண்டா கிளர்ச்சி, சந்தால் கிளர்ச்சி. ஓகேங்களா. வாகாபி யாரு. வாகாபி கிளர்ச்சி 1827 இல்லைங்களா. ஃபஸ்ட்டு. அடுத்து கோல் புரட்சி வந்து பார்த்தோன்னா 1930 to 31 கோல் புரட்சி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் முண்டா கிளர்ச்சி பொறுத்த வரைக்கும் 1890. ஓகே கரெக்டாக. சந்தால் புரட்சி 1854 கரெக்ட் தானே. ஓகே. வாகாபி கிளர்ச்சி பாருங்க 1824 சொல்லியிருக்காங்க. சாரி 1827பா. 1827 தேர்டு. ஸோ கோல் கிளர்ச்சி 1931. ஓகே கரெக்ட் தான். முண்டா கிளர்ச்சி 1890 கரெக்ட் தான். சந்தால் புரட்சி 1854 கரெக்ட் தான். ஸோ வாகாபி கிளர்ச்சி 1827 அண்ட் 28 நடக்கும் வாகாபி கிளர்ச்சி. ஓகேங்களா. ஸோ 27 28 தான் வாகாபி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கோல் கிளர்ச்சி 1930 to 31. சாரி 1830 1830 to 31 வந்து பார்த்தோன்னா கோல் கிளர்ச்சி நடக்கும். முண்டா கிளர்ச்சி வந்து பார்த்தோன்னா என்ன பிர்சா முண்டா அவங்க வந்து 1890. ஸோ இது பிப்ரவரி சம்திங்ல முடிஞ்சிடும். ஸோ அவர் தான். அடுத்து சந்தால் புரட்சி வந்து பார்த்தோன்னா 1854 to 1856 வரைக்கும் சந்தால் புரட்சி நடக்கும். ஓகேங்களா. ஓகே. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா. அதை பார்த்தோன்னா என்னது. ஓகே. பி ஆப்ஷன் பா. 3-1ங்களா. எஸ் 3-1 2-4 3-1-2-4 எஸ் பி ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்டா
19 32. ஓகே. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்ட திருத்தம் 1996. ஓகேங்களா, இடம்பெறாதவை. ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்ட திருத்தம் 1996 இடம்பெறாதவை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ மாவட்ட திட்டுக்குழு, மாநில தேர்தல் ஆணையம். ஸோ என்ன சொல்ல, மாவட்ட திட்டுக்குழு, மாநில தேர்தல் ஆணையம், வட்டார திட்டுக்குழு, கிராம சபை. ஸோ இப்போ 1996 கரெக்டுங்களா? இதில் 1996 தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்ட திருத்தம். தமிழ்நாட்டில் ஒரு பஞ்சாயத்து சட்டம் போட்டாங்க. அதாவது 1993 94 போட்டாங்க இல்லைங்களா? தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்ட திருத்தம் 1993 ஆண்டு வரும், 1992 போட்டு 1993 ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லைங்களா? ஸோ அந்த விஷயத்தை தாங்க சொல்கிறாங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்ட திருத்தம் ஒன்று பண்ணாங்க 1996. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வந்துச்சுன்னா, மாவட்ட திட்டுக்குழு வந்தது, மாநில தேர்தல் ஆணையம் அமைச்சாங்க. ஸோ கிராம சபை கூட்டம் வரணும் 3 அடுக்கு. ஸோ இந்த முறையில் வந்துச்சு. அதில் பார்த்தோன்னா இந்த வட்டார திட்டுக்குழுன்றது கிடையாதுப்பா, இது தப்பு. ஓகேங்களா, ஆப்ஷன் பார்த்தோன்னா சீதாராங்க. இதில் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்ட திருத்தம் 1996 இடம்பெற்றவை பெறாதவை எதுன்னு கேட்குறாங்க. இது வட்டார திட்டுக்குழு இடம்பெறலை. ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்ட திருத்தம் 1996 73 மற்றும் 74 அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. எஸ், 73 74 சட்ட திருத்தம் எப்பப்போ? 1992 தான் 73 மற்றும் 74 சட்ட திருத்தம். ஸோ அதில் தான் கொண்டு வந்தாங்க. இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நிதி மற்றும் அதிகார பகிர்வு வழங்கப்பட்டது. ஸோ மாவட்ட திட்டுக்குழு, மாவட்ட திட்டுக்குழு எடுத்தாங்க, மாநில தேர்தல் ஆணையம் எடுத்தாங்க. ஸோ அதன் பின் பார்த்தீங்கன்னா கிராம சபை போன்ற அமைப்புகள் இதில் எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா, வட்டார திட்டுக்குழு என்பது தப்பு. ஓகேங்களா. ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 135. ஓகேங்களா. 135. பின்னொருற்றுள் மக்களவைக்கு இணையான மாநிலங்களவை அதிகாரங்கள் எவை? ஓகே, மக்களவைக்கு இணையான மாநிலங்களவை அதிகாரம் கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், இந்த லோக்சபை இருக்குங்களா, லோக்சபைக்கும் ராஜ்யசபைக்கும் இணையான அதிகாரம் என்னன்னு கேட்குறாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் அதிகாரம். ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் அதிகாரம் இணையான அதிகாரமானு பார்த்தா கிடையாதுப்பா. ஸோ இது பார்த்தோன்னா ராங். ஓகே, நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கே கொண்டு வர முடியும்னா, மக்களவையில் மட்டும்தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும், மாநிலங்களவையில் கொண்டு வர முடியாது. அது தப்பு. சட்டம் ஏற்றுதல் அதிகாரம். எஸ், ஒரு சட்டம் பார்த்தோன்னா ஏற்றுதல் அதிகாரம் பார்த்தோன்னா மக்களவை, மாநிலங்களவை ரெண்டுத்தையும் கொண்டு வரலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவரின் அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல். குடியரசுத் தலைவருடைய அந்த அவசர சட்டம் பிறப்பிக்கிறார் இல்லையா, ஆர்டிகல் 352 ஒரு அவசர சட்டம் தான். ஸோ 356 ஒரு அவசர சட்டம் தான். ஆர்டிகல் 360 இதெல்லாம் பார்த்தோன்னா அவசர நிலை பிரகடனம் சொல்லக்கூடியது. ஓகே, இதெல்லாம் பார்த்தோன்னா அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல். ஓகேங்களா, இது மக்களவை, மாநிலங்களவை ரெண்டு பேருமே கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அமலில் உள்ள தேசிய அவசர நிலை நீக்கும் தீர்மானம். ஸோ அந்த அமலில் உள்ள தேசிய அவசர நீக்கும் தீர்மானம் பார்த்தோன்னா மக்களவை, மாநிலங்களுக்கு இணையான அதிகாரமானு பார்த்தா அது கொஞ்சம் டவுட் தான். என்னென்னா, ஒரு இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில், அதை பார்த்தோன்னா மக்களவை, மாநிலங்களவையோட அனுமதி இல்லாமையே பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் இதை நீக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, தேசிய அவசர நிலையில் மாநிலங்களவையோட அதிகாரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது கட்டாயம் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா, இருக்குது, பட் அது கட்டாயம் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் அதிகாரம் கட்டாயமாக யாருக்கு? மாநிலங்களவைக்கு கிடையாது. இது மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ சட்டம் இயற்றுதல் அதிகாரம் இருக்குது, குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல் அதிகாரம் இருக்குது, அமலில் உள்ள தேசிய அவசர நிலை நீக்கும் தீர்மானம். ஸோ இது மூணுமே பார்த்தோன்னா மக்களவை, மாநிலங்களவைக்கு இணையான அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன சொல்லலாம்? 2, 3, 4 இருக்குங்களா? 2, 3, 4 ஆப்ஷன் இல்லை. ஸோ அதுக்கு ஆன்சர் 2, 3, 4. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அதான் சொல்ல, மாநிலங்களுக்கும் மக்களவைக்கும் சட்டம் இயற்றும் குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல் மற்றும் அமலில் உள்ள தேசிய அவசர நிலையை நீக்கும் தீர்மானம் போன்றவற்றை சமமான அதிகாரங்கள் உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்ததுன்னா மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். இது மக்களவையில் தனிப்பட்ட அதிகாரம். ஓகேங்களா, மாநிலங்களவை அதிகாரம் கிடையாதுப்பா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 136. ஓகேவா, அதேமாதிரி இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்ல, தேசிய அவசர நிலை நீக்குதல் அமலில் உள்ள தேசிய அவசர நிலையை மக்களவை அல்லது மாநிலங்களவை தீர்மானம் மூலம் நீக்கலாம். ஸோ அதை பார்த்தா இந்த இடத்துல மாநிலங்களவை பார்த்தோன்னா ஒப்புதல் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, இந்த இடத்துல பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? அதை பார்த்தோன்னா நீக்க அதிகாரம் இருக்கிறது. ஓகேவா, அதுதாங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சத்ரபதி சிவாஜி சூரத் நகரை எப்போது தாக்கினார்? ஸோ சத்ரபதி சிவாஜி சூரத் நகரை பார்த்தோன்னா எப்போது தாக்கினார்னு கேட்குறாங்க. சூரத்தில் பார்த்தோன்னா 2 முறை பார்த்தோன்னா அவர் தாக்குதல் நடத்தார். ஒன்று 1664. ஸோ 1664 பார்த்தோன்னா தாக்குதல் நடத்தார். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, அவுரங்கசீப்போட படைகளை பார்த்தோன்னா இவரால் தோற்கடிக்க முடியாது, சிவாஜி தோல்வி வருவார். 1664 சூரத் படையெடுப்பில் சிவாஜி பார்த்தோன்னா சிவாஜி தோல்வியை காண்பார். அதன் பின்பு பார்த்தோன்னா 1670. ஓகேங்களா, பி ஆப்ஷன். 1670 என்ன பண்ணுவார்னா, சிவாஜி 2வது முறையாக படையெடுப்பார். அப்போ பார்த்தோன்னா வின் பண்ணுவார். அப்போ சத்ரபதி சிவாஜி சூரத் நகரை தாக்கியது எப்போன்னு பார்த்தோன்னா 2 டைம், 1664, 1670 2 டைம். ஸோ ஆப்ஷன் பார்த்தோன்னா டி பா, ஏ மற்றும் பி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, பொற்பனைக்கோட்டை தொல்லியல் ஆய்வுத்தளம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஸோ பொற்பனைக்கோட்டை தொல்லியல் ஆய்வுத்தளம் எங்கே இருக்குன்னா, ஸோ நமக்கு புதுக்கோட்டையில் இருக்குப்பா. பொற்பனைக்கோட்டை எங்கன்னா புதுக்கோட்டை தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். 138. மக்கள் தங்களது டிஜிட்டல் ஆவணங்களை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி. ஸோ தங்களுடைய டிஜிட்டல் ஆவணங்களை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எதுன்னு பார்த்தோன்னா இ பெட்டகம். ஓகேங்களா, இ பெட்டகம் தான் பார்த்தோன்னா டிஜிட்டல் ஆவணங்களை பாதுகாப்பதற்காக தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு செயலி. ஓகேங்களா, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். என்ன சார், இ பெட்டகம். ஓகே, செயலியான தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட மக்கள் தங்களது டிஜிட்டல் ஆவணங்களை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த இந்த செயலி உதவுகிறது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது? மிக
குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம், மிதமான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம், அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது, மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுனா அருணாச்சல பிரதேசம். மிக குறைந்தது. ஸோ மலை பிரதேசம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டர் வெறும் 17 பேர் தான் இருக்காங்க. ஸோ அருணாச்சல பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவான மக்கள் அடர்த்தி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க குறைந்த மக்கள் அடர்த்தி. ஸோ அவங்களோட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தி அதிகமாக இருக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். ஓகேங்களா. குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மிதமான மக்கள் அடர்த்தி. மிதமான மக்கள் அடர்த்தி யார் வருவாங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ மிதமானது ரொம்ப அதிகமாக உள்ள ரொம்ப லோயஸ்ட் அளவு. மிதமாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அடர்த்தி உத்தரகாண்ட் இருக்காங்க. உத்தரகாண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிதமான மக்கள் அடர்த்தி தான். ஸோ அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம். ஸோ அதிகமான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் யார் வருவாங்கன்னா பஞ்சாப். 5. ஓகே அதிகமான மக்கள் அடர்த்தி பஞ்சாப். ஸோ மிக அதிக மக்கள் அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 880 பேர் இருக்காங்க. இது மேற்கு வங்காளம். ஓகே அதாவது மிக அதிக மக்கள் அடர்த்தி. இதை விட மக்கள் அடர்த்தி அதிகம். நான் ஒரு சதுர கிலோமீட்டர் 1048 பேர் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா பீகார். 1048 பேர் பீகார். அதிகமான மக்கள் அடர்த்தி இந்தியாவில் பார்த்தோன்னா 2011 அறிக்கையின்படி பீகார் தான் அதிக அடர்த்தி. அவங்கள வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா மேற்கு வங்காளம் இருப்பாங்க. மேற்கு வங்காளமும் மிக அதிக மக்கள் அடர்த்தியில் வருவாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ என்னென்னா ஏ ஆப்ஷன் ஓகேங்களா. ஏ ஆப்ஷன் இதுக்கு ஆன்சர் பாரு. மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்டது பொறுத்த வரைக்கும் நமக்கு யார் அருணாச்சல பிரதேசம். மிக குறைந்த மக்கள் அடர்த்தி வந்து பார்த்துட்டா யார் வராங்கன்னா செகண்ட் மத்திய பிரதேசம். மிதமான மக்கள் அடர்த்தி வந்து உத்தரகாண்ட். ஸோ அதிகமான மக்கள் அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பஞ்சாப். ஸோ மிக அதிகம் கேட்டாங்கன்னா மேற்கு வங்காளம். ஓகேங்களா. அவங்கள விட அதிக நெருக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டரில் ஓகே 1084 பேர் நினைக்கிறேன். ஸோ பீகார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே தமிழ்நாட்டில் அதிகபட்ச தனிநபர் வருமானம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அதிகபட்ச தனிநபர் வருமானம் கொண்ட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கன்னியாகுமரி தான் ஆன்சர் வரும்ப்பா. ஓகேங்களா. கன்னியாகுமரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எதுவும் தெரியல. ஓகேங்களா. இது வேணா டவுட்டாக இருக்குது சொல்கிறேன். அப்புறம் தமிழ்நாட்டில் அதிகபட்ச தனிநபர் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் அதிகபட்ச தனிநபர் வருமானம் கொண்ட மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியவில்லை அப்படின்னு இருக்குது. இதுக்கு டவுட்டாக இருக்குது சொல்கிறேன். ஓகே 141 பாருங்கப்பா. தமிழ்நாடு நாட்டின் மிகப்பெரிய மின்பொருள் ஏற்றுமதி மாநிலம். தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா நாட்டுடைய மிகப்பெரிய மின்பொருள் ஏற்றுமதி மாநிலமாகும். ஸோ சுற்றுலா பயணிகள் வருகை எண்ணிக்கையில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் சொல்லியிருக்காங்க. ஸோ மருத்துவ சுற்றுலா பயணிகள் வருகை எண்ணிக்கையிலும் தமிழ்நாடு முதலிடம் வைக்கிறது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இந்தியாவில் முதலிடம் வைக்கும் மாநிலம் தமிழ்நாடு. எஸ் இது எல்லாமே கரெக்ட் தான். சரியான கூற்று கேட்குறாங்க. என்னென்னா தமிழ்நாடு அது பார்த்தா நாட்டுடைய இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய மின்பொருள் ஏற்றுமதியாளர் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்போ 2025 பொருளாதார ஆய்வறிக்கை விட்டாங்க இல்லையா தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம தான் இருக்கிறோம் மின்பொருள் ஏற்றுமதியாளரில். ஓகே கர்நாடகா பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முன்னாடி வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள். ஓகே சுற்றுலா பயணிகள் வருகையில் வந்து பார்த்தோன்னா வருடத்திற்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 25 கோடி வந்து பார்த்தோன்னா உள்நாட்டு பயணிகள் மற்றும் வெளிநாட்டு பயணிகளோட தமிழ்நாடு தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க சுற்றுலா பயணிகள் வருகையிலையும். ஓகேங்களா. அடுத்து மருத்துவ சுற்றுலா பயணிகள் வருகை எண்ணிக்கையிலும் தமிழ்நாடு முதலிடம். ஸோ மருத்துவ சுற்றுலாலையும் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்காங்க. நெக்ஸ்ட் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. தொடர்ந்து ஒரு 3வது முறையாக வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு தான் இருந்துட்டு இருக்காங்க. 3 எக்ஸ்ட்ராவே இருக்குப்பா. 3-4 முறையே. ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து அனைத்தும் சரிதான்ப்பா. 1 2 3 4 இது 4மே கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என புனை பெயரை கொண்டுள்ளது. இது வந்து பார்த்தோன்னா மாநிலத்தில் மிகவும் தொழில்மயமாக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன்றாகும். சென்னை வந்து பார்த்தோன்னா ஆசியாவின் டெட்ராய்டு. ஓகே டெட்ராய்டுன்றது என்னென்னு பார்த்தோன்னா ஸோ அதாவது வாகனங்கள்லாம் வந்து அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேங்களா. ஆசியாவில். ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம எது சென்னை இருக்குது ஆசியாவில் டெட்ராய்டுன்னு சொல்லணும். சென்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நகரங்களுமே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க வாகனம் அதிக அளவு வந்து பார்த்தோன்னா தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஆசியாவின் டெட்ராய்டு புகழக்கூடியது சென்னை. ஓகேங்களா. இது மாநிலத்தில் மிகவும் தொழில்மயமாக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன்றாகும். எஸ் மாநிலத்தில் மிகவும் தொழில்மயமாக்கப்பட்ட நிறைய தொழில் பூங்காக்கள் இருக்குது சென்னையில். ஸோ அதனால் வந்து பார்த்தா தொழில் பூங்காக்கள் அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பார்த்தோன்னா அந்த லாரி பாடத்தொகுதியெலாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கார் பார்ட்ஸ் தயாரிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சென்னையில் அதிகமான ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா இது மாநிலத்தில் மிகவும் தொழில்மயமாக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன்றாகும். கரெக்ட் தான். ஸோ ஏ மற்றும் ஆர் என்பது சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 143 பாருங்கள். சமத்துவபுரம் திட்டம் 1997 முதலாக எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ சமத்துவபுரம் திட்டம் 1997 ஃபஸ்ட் எங்கன்னா உசிலம்பட்டி மதுரை. இது வந்து பார்த்தோன்னா உசிலம்பட்டி மதுரை சொல்லியிருக்காங்க. 1997 ஃபஸ்ட் யார் எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தோன்னா கருணாநிதி இருக்காங்க இல்லையா கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது தான் சமத்துவபுர திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அப்போ தான் எடுத்துகிட்டு வரப்பட்டது எங்கள் மதுரையில் உசிலம்பட்டியில் சமத்துவபுர திட்டம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா. 144 ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எம் அம்மை என்று கூறியவர் கம்பர்னு சொல்லியிருக்காங்க. இது கம்பர் வரமாட்டார் பாருங்க. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எம் அம்மை என்று கூறியவர் கம்பர் சொல்கிறாங்க. கம்பர் கிடையாது. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஒட்டக்குத்தர். ஆயக்கலைகள் 64 இருக்குங்களா. இதை பற்றி சொன்னவர் யாருன்னா ஒட்டக்குத்தர் சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். நூலோர் சிறப்பின் முகில் நோய் மாடம் என்று கூறியவர் இளங்கோவடிகள். எஸ் சிலப்பதிகாரத்தில் நூலோர் சிறப்பின் முகில் நோய் மாடம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இளங்கோவடிகள். ஓகே அப்போ பாருங்கள் கூற்று வந்து பார்த்தோன்னா 1 ராங்ப்பா. கூற்று 1 தவறு. கூற்று 2 வந்து பார்த்தோன்னா சரிதான். ஓகேங்களா. ஆயக்கலைகள் 64 பற்றி சொன்னவர் யாருன்னா ஸோ ஒட்டக்குத்தர். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தா நூலோர் சிறப்பின் முகில் நோய் மாடம் சொன்னவர் யாருன்னா இளங்கோவடிகள். ஓகேங்களா. ஸோ கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. ஆப்ஷன் பி பா இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ பாருங்கள் 145
ஓகேப்பா. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி கல்வி திட்டங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா. அதாவது தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் கல்வி திட்டங்கள் தொடங்கப்பட்ட வருஷத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம். இல்லம் தேடி கல்வி திட்டம்ன்றது நம்ம கொரோனா காலகட்டத்தில் அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே கல்வி கற்பதற்காக ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் இல்லம் தேடி கல்வி திட்டம். எப்போன்னு பார்த்தோன்னா 2021 அக்டோபரில். ஓகேங்களா. 2021 அக்டோபரில் தான் இல்லம் தேடி கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நான் முதல்வன் திட்டம் வந்து பார்த்தோன்னா 2022 மார்ச். ஓகே, நான் முதல்வன் 2022 மார்ச்சில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து எதுனா அதாவது பார்த்தோன்னா இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே தான் நமக்கு வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு கூட என்னது ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தோன்னா அந்த நான் முதல்வன் ஸ்கீம் கீழே தான். இது எப்படின்னா 2022 மார்ச்சில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் முதல்வரின் காலை உணவு திட்டம். முதல்வர் காலை உணவு திட்டம் ஸோ 2022 செப்டம்பரில் இது மதுரையில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளேஸ். ஓகேங்களா. அதாவது இந்த ஸ்கீம் வந்து மதுரையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்வரோட காலை உணவு திட்டம் 2022 செப்டம்பரில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம். ஸோ பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் இதுவும் 2022 செப்டம்பரில் தான் எடுத்தாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா அந்த பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் அதாவது தனியார் பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா. தனியார் பள்ளிகளோட தரத்திற்கு வந்து பார்த்தோன்னா என்னது அரசு பள்ளிகளை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதோட நோக்கம். ஓகே, பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம். ஓகேங்களா. அந்த உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தோன்னா மாற்றணும் அப்படின்றதுக்காக எடுத்தது தான் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம். ஸோ இது எல்லாமே கரெக்டு தான்ப்பா. ஓகேங்களா. இல்லை பாருங்கள் என்ன சொல்கிறேன், இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021 அக்டோபர். ஸோ நான் முதல்வன் 2022 மார்ச். முதல்வரின் காலை உணவு திட்டம் 2022 செப்டம்பர். ஸோ பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் 2022 செப்டம்பர். ஓகேங்களா. அதேமாதிரி பாருங்கள் நம்ம பள்ளி திட்டம். ஸோ நம்ம பள்ளி திட்டம். ஸோ நம்ம பள்ளி திட்டம் எப்போ 2022 டிசம்பர்லப்பா. ஸோ நம்ம பள்ளி திட்டம் இதில் வந்து பார்த்தோன்னா என்ன ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா படித்தவங்க வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம பள்ளி திட்டம். ஸோ இதாவது அரசு பள்ளிகளில் படித்தாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தோன்னா பின்னாடி அவங்களோட படித்த பள்ளிக்கு வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் நினைக்கிறேன். நம்ம பள்ளி திட்டம். ஸோ 2022 டிசம்பர். ஸோ ஓகே 1 2 3 4 கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. 5. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எழுத்தறிவு விகிதப்படி. ஸோ மாவட்டங்களை இறங்கு வரிசைப்படி. ஓகே, எழுத்தறிவு விகிதத்தின் அடிப்படையில் மாவட்டங்களை இறங்கு வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க 2021 அறிக்கை. ஸோ ஓகே, அதாவது 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எடுத்தாங்களே எழுத்தறிவு விகிதம். ஸோ அதன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எழுத்தறிவுனாவே யார் வருவாங்க, கன்னியாகுமரி வந்துடும். ஓகேங்களா. எழுத்தறிவு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்தோன்னா 94% வச்சுன்னு இருக்காங்க. 94.2% நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து பார்த்தோன்னா என்னது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, இறங்கு வரிசை. அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் யாருப்பா, கன்னியாகுமரி இருக்காங்க. கன்னியாகுமரி. ஸோ அவங்கள அடுத்து வந்து பார்த்தோன்னா யார் இருக்குதுன்னா சென்னை இருக்காங்க. ஓகே, சென்னை வந்து பார்த்தோன்னா செகண்ட். சென்னை வந்து பார்த்தோன்னா கல்வியில் வந்து பார்த்தோன்னா கன்னியாகுமரிக்கு அடுத்து 2ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்கள அடுத்து வந்து 3rd பிளேஸில் யார் இருக்காங்கன்னா நீலகிரி இருக்காங்க. நீலகிரி நல்ல எஜுகேஷனல் பிளேஸ் தான். ஸோ நீலகிரி வந்து 3rd பிளேஸில் இருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கன்னியாகுமரி 3. ஸோ செகண்ட் வந்து பார்த்தோன்னா சென்னை 1. அடுத்து வந்து பார்த்தோன்னா என்னது நீலகிரி 4. ஸோ ஓகே, அடுத்து நீலகிரி அடுத்து வந்து யார் இருக்காங்க, காஞ்சிபுரம் இருக்காங்கப்பா. காஞ்சிபுரம் இருக்காங்க, அது 5. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா 2 வந்து தருமபுரி. பாருங்கள், தருமபுரி வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 64.56% தான் இருக்காங்க. ஸோ ஓகே 64% வச்சுருக்காங்க. 64.56% யாருன்னா இந்த தருமபுரி இருக்காங்க. அவங்க தான் கடைசி இடத்துல இருக்காங்க எஜுகேஷனில். ஸோ பாருங்கள், ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா சிப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி, செகண்ட் அவங்கள அடுத்து கீழே வந்து யார், சென்னை அடுத்து நீலகிரி இருக்காங்க. நீலகிரி அடுத்து காஞ்சிபுரம் அடுத்து தருமபுரி இருக்காங்க. ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் 147. ஓகே, ஸோ 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீலகிரியின் பாலின விகிதம். ஸோ 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நீலகிரியோட பாலின விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. நீலகிரி 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள். 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க நீலகிரியில். ஓகேங்களா. 1000 ஆண்களுக்கு 1041 பெண்களை கொண்டுள்ளது நீலகிரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த 946 யாருன்னு பார்த்தோன்னா தருமபுரி வந்து பார்த்தோன்னா குறைவானது. ஓகே, தருமபுரி வந்து பார்த்தோன்னா குறைவான பாலின விகிதம். ஸோ தருமபுரி தான். ஸோ ஆனால் அதிகம் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீலகிரியின் பாலின விகிதம் கேட்குறாங்க. நீலகிரி தான் அதிகமான பாலின விகிதம். எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1041 பேர் இருக்காங்கப்பா. ஸோ 1041 பேர் இருக்காங்க. ஓகே, நீலகிரியில் பாலின விகிதம் 1041. ஓகேங்களா. அதிக அளவு, அதான் ஆண்களை விட 41 பேர் பெண்கள் அதிகம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 148. ஸோ தொடர்புடைய தொழில்களுடன் அதன் பகுதிகளை பொறுத்துக்க. ஸோ தொடர்புடைய தொழில்கள் அதோட பகுதி ஆட்டோமொபைல்ஸ்னாவே நம்ம என்னது, ஸோ வாகனம் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், சென்னை தான் வந்து இப்போ ஆட்டோமொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. தோல்னாவே ராணிப்பேட்டை, திண்டுக்கல் இவங்களாம் வந்து பார்த்தோன்னா தோல் தொழிற்சாலை. வேலூர் வந்து பார்த்தோன்னா தோல் தொழிற்சாலை. ராணிப்பேட்டை, திண்டுக்கல் இவங்களாம் வந்து பார்த்தோன்னா என்னது ஓகே தோல். நெக்ஸ்ட் வந்து விசைத்தறினாவே நமக்கு என்ன பண்ணணும், கரூர் வந்து பார்த்தோன்னா விசைத்தறி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பருத்தி பின்னலாடை திருப்பூர் வந்து பார்த்தோன்னா பருத்தி பின்னாடை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 35 மில்லியன் மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா வேலை வாய்ப்பு வழங்குதுப்பா. 15 கிடையாது 35 மில்லியன் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்கக்கூடியது இந்த திருப்பூர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தோன்னா ஆண்டுதோறும் 35 மில்லியன் மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா வேலை வாய்ப்பு வழங்கக்கூடியது எதுனா இந்த திருப்பூர். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 15% வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னன்னா, அதாவது ஏற்றுமதி வருவாயில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆடைகள் ஏற்றுமதி செய்கிறாங்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி வருவாயில் 15%. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருக்குல்லையா, அதில் 4% வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குதுன்னா இந்த பருத்தி பின்னலாடை கொடுக்குதுப்பா. ஸோ ஓகே, பின்னலாடை இருக்கு இல்லையா, அதில் ஏற்றுமதி செய்யறதுல 15% வருவாயும் மொத்த ஜிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு 4% வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுக்குறதுன்னா திருப்பூரில் பருத்தி ஆடைகள். ஓகேங்களா. பருத்தி ஆடைகள் மூலமாக கிடைக்கிது. ஒரே ஒரு நிமிஷம்ப்பா.
ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடு அமைக்கும் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ வீடு அமைக்கும் பொருட்கள் கோயம்புத்தூர். ஸோ பாருங்கள் என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் சென்னை 3 வரணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோல் ராணிப்பேட்டை 3-1. ஸோ விசைத்தறி வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகே 3-1-4 இருக்குங்களா? ஓகே, அது கொடுக்க காணாது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 149 வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்த பத்திரிகை செய்திகளில் தவறானது என்னன்னு கேட்குறாங்க. சமீபத்த பத்திரிகை செய்திகளில் தவறானது மத்திய தேர்தல் புதிய ஆணையர்களாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சாந்த் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டன. ஸோ மத்திய தேர்தல் ஆணையர்களே அது புதிய ஆணையர்களாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள்னா ஞானேஷ்குமாரும் மற்றும் சுக்பீர் சிங் சாந்த் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டன. எஸ் கரெக்ட் தான். ஸோ இதில் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அவரது பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 70 வயதுன்னு சொல்கிறாங்க. தப்பு, 6 ஆண்டுகள்லேருந்து 65 வயது. ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே தேர்ட் பாருங்கள். ஸோ தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஜோதி நிர்மலா சாமி ஆளுநரால் நியமிக்கப்பட்டார். எஸ் கரெக்ட் தான். ஸோ அவரது பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. ஸோ 6 ஆண்டு 65 வயது தான் வரணும். 6 ஆண்டு 70 வயதுன்றது இது ராங்ப்பா. ஓகேங்களா? அதேமாதிரி பாருங்கள் என்னது பத்திரிகை தவறானது. ஓகே, பி ஆப்ஷன் மட்டும், பி மட்டும் தவறு. ஸோ மத்திய தேர்தல் புதிய தேர்தல் ஆணையராக ஏன்னா ஞானேஷ்குமார் வந்து பார்த்தோன்னா ஹெட்டுப்பா தலைவர், ஆணையர் தலைவர். ஸோ அவருக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஓகே இருப்பாங்க இல்லையா ஒரு 4 பேர். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா சுக்பீர் சிங் சாந்த்ன்றவர் ஒருத்தர். ஓகே, அதாவது தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வார் யாருன்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். ஓகேங்களா? அவங்களோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. ஸோ 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது தான் அவங்களுடைய பதவிக்காலம். இங்கே 70 கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக யார் இருக்குதுன்னா ஜோதி நிர்மலா சாமி. இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆணையரை யார் நியமிப்பாங்கன்னா தேர்தல் ஆணையர் ஆளுநர் தான் நியமனம் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அவருடைய பதவிக்காலம் 6 ஆண்டு அல்லது 65 வயது. ஓகே, இதுக்கு ஆப்ஷன் வந்து பிபா, பி மட்டும் தவறு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 150 தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை தெற்கில் இருந்து வடக்காக வரிசைப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகள் தெற்கில் இருந்து வடக்காக வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ தெற்குன்றது வந்து பார்த்தோன்னா கீழேருந்து இங்கே மேலே போதுங்களா? ஸோ தெற்கிலிருந்து வந்து வடக்கு, இது வந்து பார்த்தோன்னா தெற்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம கீழே என்னப்பா தாமிரபரணி இங்கே திருநெல்வேலி வந்து தாமிரபரணி. அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா எங்கப்பா மதுரை பக்கம் போகலாமா? வைப்பாறு வெள்ளாறு. ஓகேங்களா? வைப்பாறு வெள்ளாறு தாமிரபரணி மேலே வந்து பார்த்தோன்னா என்னது கீழே திருநெல்வேலி. ஸோ மேலே வந்து பார்த்தோன்னா வைப்பாறு வெள்ளாறுலாம் வந்து பார்த்தோன்னா மதுரை ரீஜனில் போயின்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மத்திய பகுதி வந்து பார்த்தோன்னா நமக்கு காவேரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா என்னது வடக்கு மேலே வந்து பார்த்தோன்னா பாலாறு வேலூர்லேருந்து வந்து பார்த்தோன்னா இது சென்னை கொசஸ்தலையாறு. ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, தாமிரபரணி வந்து பார்த்தோன்னா வைப்பாறு. அது கூவமாறு இருக்காங்களா, இதுதான் கொசஸ்தலையாறுன்னு சொல்லுவாங்க. கொசஸ்தலையாறு வந்து பார்த்தோன்னா கூவாறு இருக்கு இல்லைங்களா சென்னையில், அதுதான் கொசஸ்தலையாறுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கீழே தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த ரீஜனில் வந்து பார்த்தோன்னா தாமிரபரணி, மேலே வந்து பார்த்தோன்னா அது அடுத்து வந்து பார்த்தோன்னா தேனி திண்டுக்கல் இந்த மதுரை இந்த ரீஜன்லாம் வந்து பார்த்தோன்னா வைப்பாறு வெள்ளாறு ஓடுது. ஸோ மத்திய பகுதி வந்து பார்த்தோன்னா காவேரி திருச்சியில் இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா பாலாறு வந்து பார்த்தோன்னா இங்கே வேலூர். ஓகே, பாலாறு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கொசஸ்தலையாறு அதோட மேலே. ஓகேங்களா? ஓகே, இதுதான் வரிசை சரியானது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, 151 பாருங்கள் பணமாட்டம் பற்றி சரியான கூற்று. ஸோ பணமாட்டம் என்பது என்னன்னு பார்த்தோன்னா ஸோ பணத்தோட மதிப்பு வந்து பார்த்தோன்னா அதிகரிப்பா. பணமாட்டம் என்பது பணத்தின் மதிப்பு வந்து பார்த்தோன்னா அதிகரிப்பது பணமாட்டம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பணத்தோட மதிப்பு வந்து பார்த்தோன்னா அதிகரிக்கும் போது அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா விலைகள் வந்து பார்த்தோன்னா குறையுதுப்பா. ஸோ பணத்தோட மதிப்பு அதிகரிக்கும் போது நமக்கு விலைகள் குறையும். ஓகேங்களா? அந்த பணமாட்டம் ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா விலையோட மதிப்பு வந்து பார்த்தோன்னா விலைகள் பொருளுடைய அந்த விலைகள் வந்து குறையும். அதை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பணமாட்டம் பற்றி சரியான கூற்று என்னென்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் வந்து விலைகள் குறையும். ஓகேங்களா? ஸோ அது கரெக்டாக. அதுமாதிரி பார்த்தோன்னா ஃபோர்த் ஒன் கரெக்டாக பணத்தின் மதிப்பு அதிகரிக்கும், விலைகள் அதிகரிக்குன்றது தப்பு. ஸோ அதுமாரி வந்து பார்த்தோன்னா பணத்தின் மதிப்பு குறையாது. பணமாட்டம் ஏற்படும் போது பணத்தின் மதிப்பு வந்து பார்த்தோன்னா அதிகரிக்கும். ஸோ விலைகள் வந்து பார்த்தோன்னா குறையும். ஓகே, அதே முதலீட்டின் அளவு அதிகரிக்கும். முதலீட்டுக்கும் ஓகே பணமாட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இது ராங். ஸோ 1, 4 மட்டும் கரெக்டாப்பா. ஸோ பணமாட்டம் ஏற்படுவது விலைகள் வந்து குறைஞ்சி பணத்தோட மதிப்பு அதிகரிக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 151. இப்போ எதுவும் தப்பு பண்ணிட்டோம். ஓகே, 151 தான் பணமாட்டம் சொன்னேன். ஸோ ஓகே, 152வது கொஸ்டின். ஓகே, மறைமுக வரிகளை தேர்ந்தெடுத்துள்ளது. ஸோ மறைமுக வரி என்னன்னு கேட்குறாங்க. சேவை வரி, சுங்க வரி, நிறுவன வரி, கலால் வரி கொடுத்துருக்காங்க. இந்த சேவை வரின்றது பார்த்தோன்னா ஒரு மறைமுக வரி. மறைமுக வரியில் சேவை வரி வந்து பார்த்தோன்னா மெயினாக சொல்லலாம். ஓகே, மறைமுக வரி சேவை வரி வந்து பார்த்தோன்னா மறைமுக வரி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சுங்க வரி வந்து பார்த்தோன்னா ஒரு மறைமுக வரி. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா கலால் வரியும் மறைமுக வரி தான். ஓகே, இல்லை சேவை வரி வந்து பார்த்தோன்னா மறைமுக வரி, சுங்க வரியும் வந்து பார்த்தோன்னா மறைமுக வரி, கலால் வரியும் வந்து பார்த்தோன்னா மறைமுக வரி. இந்த நிறுவன வரின்றது மறைமுக வரி கிடையாது. இது வந்து பார்த்தோன்னா டைரக்ட் டேக்ஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா என்னது நேர்முக வரி. ஸோ நேர்முக வரி வந்து பார்த்தோன்னா அந்த நிறுவன வரி வந்து பார்த்தோன்னா அந்த நிறுவனர்கள் வந்து பார்த்தோன்னா என்னது அதை வந்து வேறு ஒருத்தர் மேலே மாற்றி விட முடியாது. ஓகேங்களா? வேறு ஒருத்தருக்கு மாற்றி விட முடியாது. ஸோ அவங்களா கட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அது வந்து நேர்முக வரியில் வரும். ஓகே, நிறுவன வரி என்னன்னா நேர்முக வரி, மற்றது எல்லாமே மறைமுக வரி. அப்போ ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? மறைமுக வரி. ஸோ ஓகே, சேவை வரி மறைமுக வரி தான். நெக்ஸ்ட் சுங்க வரி மறைமுக வரி தான். கலால் வரி ஸோ அந்த மருந்து பொருட்கள் மீது போடுவாங்க இல்லையா, அதுதான் கலால் வரி. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தோன்னா மறைமுக வரி. 1, 2, 4 ஆன்சர் கரெக்டுப்பா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள்
153. ஓகே. இந்திய ரிசர்வ் வங்கி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவை. ஓகேங்களா. இந்திய ரிசர்வ் வங்கி பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. கடைசி நிலை கடன் ஈவோன். எஸ், கடைசி நிலை கடன் ஈவோன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் பேங்க் தான். ஓகேங்களா. அதே பார்த்தீங்கன்னா அரசுக்கான வங்கி. எஸ், அரசுக்கான வங்கி. ஓகே, அரசுக்கு கடன் கொடுப்பது இந்த ரிசர்வ் பேங்க் தான். அந்நிய செலவாணி பாதுகாவலன். எஸ், அந்நிய செலவாணியோட பாதுகாவலன் இவங்க தான். ஓகே. இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துவார். எஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளையும் நெறிப்படுத்துவங்க யாருன்னு பார்த்தோன்னா இதுதான். ஓகே, இதுக்கு ஆன்சர் 1 2 3 4 ஆப்ஷன் ஏப்பா. ஸோ 1 2 3 4 ஆப்ஷன் ஏ தான். ஓகே, சரியானதான்னு கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஓகே, அப்போ சரியான கூற்று கேட்டிருக்காங்க. சரியானது வந்து பார்த்தோன்னா 4மே கரெக்ட் தான். ஸோ கடைசி நிலை கடன் ஈவோன். கடைசியாக வந்து பார்த்தோன்னா யார் எங்கே தான் கடன் வாங்க முடியும், யார்கிட்ட வந்து பார்த்தோன்னா ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ கிட்ட. ஆர்பிஐ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1934 ஆக்ட் போட்டு 1935 வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐ செயல்படுது. ஓகேங்களா. 1934 சட்டம் போடுவாங்க, ஆர்பிஐ சட்டம். ஆர்பிஐ ஆக்ட் போட்டு 1935 முதல் செயல்பாட்டுக்கு வந்து இந்திய ரிசர்வ் பேங்க். ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா அரசுக்கான வங்கி. எஸ், அரசு வந்து பார்த்தோன்னா யார்கிட்ட கடன் வாங்குது, ஆர்பிஐ கிட்ட, அவங்க கிட்ட தான் கடன் வாங்குறாங்க. இதில் ரெஃபோ ரேட், ரிவர்ஸ் ரெஃபோ ரேட்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் ஆர்பிஐ தான். ஸோ நெக்ஸ்ட் அந்நிய செலவாணியோட பாதுகாவலனாக இருக்கிறது ஆர்பிஐ. ஓகேங்களா. அது இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துகிறது. ஓகே, இவங்களுக்கு கீழே தான் வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐ கீழே தான் எல்லா வங்கியும் செயல்படுது. ஸோ நமக்கு அப்போ வந்து பார்த்தோன்னா என்னது இந்திய வங்கிகளை நெறிப்படுத்துவன் ஏன்னு பார்த்தோன்னா ஆர்பிஐ. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா 1 2 3 4 கரெக்டுப்பா. ஓகே, இது வந்து சொல்லி இந்திய ரிசர்வ் வங்கி பற்றி கூட்டு எல்லாமே கரெக்டு தான். ஓகே, 154. கற்றளி என்பது என்ன? ஸோ கற்றளி என்பது பார்த்தீங்கன்னா கருங்கற்களால் கட்டப்பட்ட கற்றளி, கல்லால் கட்டப்பட்டது தான். ஸோ இது கற்றளி என்பது பார்த்தீங்கன்னா கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம். ஸோ கருங்கற்களால் கட்டப்பட்டது தான் கற்றளி என்பது வந்து பார்த்தீங்கன்னா கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம்ப்பா. ஓகே, இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஸோ பி ஆப்ஷன்ப்பா. கற்றளி என்பது கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம். கற்றளி என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடத்தை குறிக்கிறது. எஸ், அதை பார்த்தீங்கன்னா கருங்கல் கட்டுவாங்க இல்லையா கட்டடம், அதுதான் பார்த்தீங்கன்னா கற்றளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பொதுவாக தமிழ்நாட்டு பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் காலத்து கோயில்களை குறிக்கப்படுது. எஸ், ஏன்னா பல்லவர்கள் காலம் சோழர்கள் காலத்தில் கற்றளி வந்து பார்த்தோன்னா முதல்ல கற்களை கொண்டு கோயில் கட்டியவர் யாருப்பா? முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனா. ஓகே, முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் தான் வந்து பார்த்தோன்னா மகாபலிபுரம் கடற்கரை கோயில் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா முதல்ல கல் வந்து பார்த்தோன்னா கொண்டு கட்டப்பட்ட ஒரு கோயில். ஓகேங்களா, அதுதான் கற்றளி கோயில்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணது முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன். ஓகேங்களா. மகேந்திரவர்ம பல்லவனுக்கு அடுத்து, ஏன்னா மகேந்திரவர்ம பல்லவன் வந்து பார்த்தோன்னா குடைவரை கோயில்கள் தான் கட்டுவார். அவருக்கு அடுத்து முதல்ல வந்து முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் எடுத்து அவனோட சன் வந்து யாருன்னா முதலாம் நரசிம்மவர்ம பல்லவர். அவர் தான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவார், அதை பார்த்தோன்னா கட்டடங்களை கட்டுமுறை வந்து தோற்றுவித்தவர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சோழர்கள் காலத்து கோயில்கள் வந்து பார்த்தோன்னா அந்த கற்றளிகளை கொண்டு கற்களை கொண்டு கட்டப்பட்டது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பது. ஓகே, பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பது என்ன பார்த்தோன்னா அரசின் செலவை விட அரசின் வருவாய் அதிகம். ஓகே, பார்க்கலாம். ஸோ அரசின் நடப்பு கணக்கு செலவை விட நடப்பு கணக்கு வருவாயை விட அதிகம். ஓகே, நடப்பு கணக்கு செலவு வந்து நடப்பு கணக்கு வருவாயை விட அதிகம் சொல்கிறாங்க. அரசின் மொத்த செலவு மொத்த வருவாயை விட அதிகம், மேற்கூறி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ பற்றாக்குறை வரவு செலவு திட்டன்றது என்னன்னா அரசுடைய செலவை விட அரசின் வருவாய் அதிகம்னு சொல்கிறாங்க. இல்லை, ஸோ அரசின் நடப்பு கணக்கு செலவு நடப்பு கணக்கு கிடையாது, இப்போ அரசுடைய மொத்த செலவு மொத்த வருவாயை விட அதிகம். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா பற்றாக்குறைன்றது என்னது? ஸோ ஓகே, வருமானத்தை விட வந்து பார்த்தோன்னா நமக்கு செலவு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நடப்பு கணக்கு எடுத்துக்கவும் முடியாது. அதேமாதிரி அரசின் செலவு அப்படின்றது என்ன சொல்ல அரசோடைய செலவுன்னு சொல்ல முடியாது, அரசோடைய மொத்த செலவு. ஸோ அரசு வந்து பார்த்தோன்னா மொத்தமாக எவ்வளோ செலவு செய்கிறாங்களோ அதை விட வந்து பார்த்தோன்னா என்னது அந்த வருவாயை விட வந்து பார்த்தோன்னா அந்த செலவு செய்கிற அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா வருவாயை விட குறைவாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது பார்த்தா மாற்றி சொல்லிட்டேன். ஸோ ஓகே, அரசின் மொத்த செலவு வந்து பார்த்தோன்னா மொத்த வருவாயை விட அதிகம், வரக்கூடிய நமக்கு அந்த வருவாயை விட செலவு அதிகமாக இருந்தால் அது பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதில் பார்த்தோம் அரசின் மொத்த செலவு மொத்த வருமானம்ன்றது தான் கம்பேர் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டுப்பா 156வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை தவறானவற்றை தேர்ந்தெடுத்துன்னு சொன்னால் நாட்டின் பிரதமர் நாட்டின் அரசியலமைப்பு தலைவராகவும் ஜனாதிபதி நாட்டின் நிர்வாக தலைவராகவும் செயல்படுறார். ஸோ பிரதமர் நாட்டின் அரசியலமைப்பு தலைவராக கிடையாதுப்பா. ஓகே, அதாவது பிரதமர் கிடையாது. இந்த இடத்துல வந்து யார்? ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். ஓகே, குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து பார்த்தோன்னா என்னது? ஸோ அதாவது பார்த்தோன்னா அரசியலமைப்பு தலைவர், ஆனால் அரசியலமைப்படி தலைவர் வந்து பார்த்தோன்னா ஜனாதிபதி. ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் தான் அரசியலமைப்படி தலைவர். ஸோ ஓகே, நிர்வாக தலைவராக வந்து பார்த்தோன்னா யார் இருக்கார்? நிர்வாகம் ஃபுல்லாக மேற்கொள்றது தான் பிரதமர் வருவார். ஓகே, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அரசியலமைப்பின் பாதுகாவலனாக நீதித்துறை விளங்குகிறது. எஸ், உச்ச நீதிமன்றம். ஸோ அரசியலமைப்புடைய பாதுகாவலன் நீதித்துறை இருக்குது. மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும். எஸ், மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலம் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் அந்தந்த மாநிலத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தோன்னா 4th ஒன்று பாருங்கள், அரசு பணத்திற்கு பாதுகாவலராக இந்திய தலைமை கணக்கு ஆய்வாளர் செயல்படுவார். ஸோ அரசு பணத்துடைய பாதுகாவலர் அவர் தானா? வர மாட்டாருங்களே. ஓகே, அதாவது தவறானவற்றை கேட்குறாங்க. தவறானது வந்து பார்த்தோன்னா என்னது? ஒன்று தவறுப்பா. பிரதமர் நாட்டின் அரசியலமைப்பு தலைவராக இருக்காரு. ஸோ ஜனாதிபதி வந்து பார்த்தோன்னா நிர்வாக தலைவர்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பிரதமர் வர மாட்டார். ஓகேங்களா, இது பிரதமர் கிடையாது, இது வந்து பார்த்தோன்னா ஜனாதிபதி தான் வருவார். ஓகே, அவர் தான் வந்து பார்த்தோன்னா என்னது? நாட்டுடைய அரசியலமைப்பு தலைவர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அதாவது அரசியலமைப்பின் பாதுகாவலன் நீதித்துறை இருக்குது. அரசியலமைப்பின் பாதுகாவலன் நீதித்துறை தான் கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எஸ், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தான் உயர்நீதிமன்றம் இருக்குது. ஸோ அரசு பணத்திற்கு பாதுகாவலராக இந்திய தலைமை கணக்கு ஆய்வாளர் செயல்படுகிறார் கிடையாது. ஸோ இதில் வந்து தப்பு வந்து பார்த்தோன்னா 1 4 தப்பு வருதா பாருங்கள். 1 4 இல்லைங்க, வெயிட் பண்ணுங்கள். 1 மற்றும் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் 3 தப்பு? மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எஸ், மாநில அரசுடைய கட்டுப்பாட்டா?
இல்லைப்பா உச்சநீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வாக்கியம் 1 தவறு. ஸோ இந்தியாவின் அரசியலமைப்பு தலைவர் வந்து ஜனாதிபதி. ஸோ அவர் நிர்வாக தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர். எனவே இந்த வாக்கியம் தவறானது. எஸ். வாக்கியம் 2 பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் நீதித்துறை, அதாவது உச்சநீதிமன்றம் விளங்குகிறது. எஸ் கரெக்டு தான். தவறானது. அதாவது மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் இந்திய அரசியலமைப்பின் கீழ் செயல்படும் வறுமைப்படுத்தப்பட்ட நீதித்துறை அமைப்பின் ஒரு பகுதியாகவும் இவை வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை அமைப்பின் ஒரு பகுதியாகவும் ஏதோ மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்காது. ஓகேப்பா, மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்காதான். சாரிப்பா, உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை. ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் செயல்படுகிறது. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இது உச்சநீதிமன்றத்துடைய கட்டுப்பாட்டில் கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ தவறு. ஸோ 1-3 தவறுப்பா, 1-3 தவறு. ஓகேங்களா, 1-3 தவறு. ஸோ அரசு பணத்தின் பாதுகாவலராக இந்திய தலைமை கணக்கு ஆய்வாளர். ஸோ யார் பார்க்கறது, அதாவது ஆர்டிகல் 148 151 இருக்குங்களா, 148 to 151ங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா யார், ஸோ அதை பார்த்தீங்கன்னா என்ன தலைமை கணக்கு செயலாளர் இருப்பார் இல்லைங்களா, அவரை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஆமாம் பாருங்கள் என்ன சொல்ல, தலைமை கணக்கு மற்றும் இந்திய தணிக்கை சிஏஜி பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் நிதி பாதுகாவலராக பொது பணத்தின் பாதுகாவலராக செயல்படுகிறார். ஓகே, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் இவர்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய கூட்டாட்சி அமைப்பின் அம்சங்களை தேர்ந்தெடுத்துடுங்க. இந்திய கூட்டாட்சி அம்சோடைய கூட்டாட்சி அமைப்போடைய அந்த அம்சங்கள் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அதிகார பங்கீடு. ஸோ அதிகார பிரிவினை வராதுப்பா. அதிகாரத்தை வந்து பார்த்தோன்னா பங்கீடு செய்வாங்க, அதிகாரத்தை பிரிக்க மாட்டாங்க. ஓகே, அதிகார பிரிவினை கிடையாது. ஸோ அந்த அதிகாரத்தை வந்து பார்த்தோன்னா பங்கீடு செய்து அதை வந்து பார்த்தோன்னா மத்திய அரசுக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்குது, மாநில அரசுடைய அதிகாரம், ஸோ அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே செயல்படக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அது தனித்து செயல்படும் நீதித்துறை. நீதித்துறை வந்து யாருக்கும் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஸோ தனித்து செயல்படக்கூடிய நீதித்துறை அமைப்பு. ஓகே, பிரதமரின் வழிநடத்தும் தலைமை நிலை. பிரதமருடைய வழிநடத்தும் தலைமை நிலை. ஓகேங்களா. பாருங்க, இந்திய கூட்டாட்சி அமைப்பின் அம்சங்கள் என்னென்னா, ஸோ அதிகார பங்கீடு கரெக்டு தான். ஸோ அதுமாதிரி தனித்து செயல்படும் நீதித்துறை கரெக்டு தான். பிரதமரின் வழிநடத்தும் தலைமை நிலை, ஸோ அது கரெக்டு தான். எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு தானே. ஸோ நாங்கள் என்ன கேட்குறாங்க பாருங்க, கூட்டாட்சி விஷயம் இதை நோட் பண்ணப்பா. இந்திய அரசியலமைப்போட கூட்டாட்சி கீழே எது வருது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 1 3 4 வருதா பாருங்கள். 1 3 4 வரல. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா. இந்திய கூட்டாட்சி அமைப்பின் அம்சங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 1 3 and 5 1 3 and 5. ஸோ 4 வரல போலப்பா, 4 வரல. பிரதமரின் வழிநடத்தும் தலைமை நிலை வந்து பார்த்தோன்னா கூட்டாட்சி கீழே வரல. பிரதமரின் வழிநடத்தும் எஸ். இதில் வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுத்தையுமே இவரோட கண்ட்ரோலில் கிடையாது இல்லைங்களா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. பிரதமரின் வழிநடத்தும் தலைமை நிலை வந்து பார்த்தோன்னா கூட்டாட்சி கீழே வராது. இதில் அதிகார பங்கீடு கூட்டாட்சிப்பா. அதிகாரம் வந்து பார்த்தோன்னா பங்கீடு மத்திய அரசுக்கிட்டே உள்ள பொறுப்பு தான் இருக்கும், மாநில அரசுக்கிட்டே உள்ள பொறுப்புகளை பற்றி சொல்கிறது கூட்டாட்சி. ஸோ அதேமாதிரி பார்த்தா தனித்து செயல்படும் நீதித்துறை. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நீதித்துறை வந்து பார்த்தோன்னா தனித்து செயல்படும் நீதித்துறை. ஸோ 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் நீதித்துறை வந்து பார்த்தோன்னா கூட்டாட்சி அது கீழே வந்து பார்த்தோன்னா செயல்படுது. ஸோ 1935 இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி விதியின் அடிப்படையில் தான் வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிரதமர் வழிநடத்தும் தலைமையில் வந்து கூட்டாட்சி கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அவர் மத்திய அரசோட கண்ட்ரோல் ஃபுல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது, மாநில அரசுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. ஸோ இது போடலாம் இல்லையா. ஸோ அதே மாதிரி எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ 1 3 5 சொல்லலாம். ஓகே, 1 3 5 இஸ் ஆப்ஷன் டிப்பா, ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 157. அதுதான் இப்போ பார்த்து 158வது கொஸ்டின் பார்க்கலாமா. ஓகே, பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. ஸோ ஒரு மசோதா மீது முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குமே என நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டும் கூட்ட அமர்வின் மூலம் தீர்வு காண அரசியலமைப்பு வகை செய்துள்ளது. ஒரு மசோதா மீது வந்து பார்த்தோன்னா முரண்பட்ட கருத்து இருக்கா, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டு கூட்ட அமர்வின் மூலம் தீர்வுகளை வந்து பார்த்தோன்னா காண வகை செய்ய. இதில் வந்து பார்த்தோன்னா அதை கூட்டம் இது இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை பார்த்தோன்னா என்னது 108 ஆர்டிகல் 108 இருக்குங்களா. இதுதான் வந்து பார்த்தோன்னா கூட்ட அமர்வை பற்றி சொல்லுது. இது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை பற்றி தலைமை வைப்பார், கூட்டமர் தலைமை வைப்பார் பார்த்தோன்னா சபாநாயகர்ப்பா. இப்போ மத்திய அரசில் வந்து பார்த்தோன்னா லோக்சபை ராஜ்யசபை, இந்த லோக்சபை ராஜ்யசபை ரெண்டுமே ஒரே நேரத்தில் கூடும்போது யார் தலைவராக இருப்பார்னா சபாநாயகர் தலைவராக இருப்பார். கூட்டத்தை பற்றி ஆர்டிகல் 108 சொல்லுதுப்பா. ஓகேங்களா, இது கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மாநிலங்கள் சட்டமன்றத்தை இரண்டு அவைகளுக்கு இடையான மசோதா குறித்து முரண்பட்ட கருத்து. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த இடத்த நோட் பண்ணுங்கள். ஒரு மசோதா மீது முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குமே ஆனால் ஸோ நாடாளுமன்ற மக்களவை, நாடாளுமன்றத்தில் பார்த்து இது வந்து நாடாளுமன்ற மக்களவை மாநிலவை இரண்டும் கூட்டமர் மூலம் தீர்வுக்கான அரசியலமைப்பு வகை செய்துள்ளது. எஸ் கரெக்ட் தான். ஆனால் மாநிலங்கள் சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அந்த மாநிலங்களை சுற்றி நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி மாநிலங்களுடைய சட்டமன்றத்தில் இரண்டு அவைகளுக்கு இடையே மசோதா குறித்து முரண்பட்ட கருத்து இருக்குமேனா அதை கடைய கூட்டு அமர்வுக்கான வழிவகை எதையும் அரசியலமைப்பு வழங்கவில்லை. எஸ், இது வழங்கவில்லை. கரெக்ட் தான். ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாரு, கூற்று 1 வந்து பார்த்தோன்னா வாக்கியம் 1 சரி, 2 வந்து பார்த்தோன்னா சரிதான். ஓகே, ஏன்னா அவங்க வழங்கவில்லைன்னு தான் சொல்கிறாங்க. எஸ், வழங்கவில்லை. அப்போ கூற்று 1 2 இரண்டும் சரியானதான். கூற்று 1 2 வாக்கியங்களும் சரியானவையே. ஆன்சர் பார்க்கலாமா. எஸ்ப்பா, 2 வாக்கியங்களும் சரியானவை. ஏன்னா அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி அரசியலமைப்பில் வகை செய்துள்ளது. அதே ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து பார்த்தோன்னா மேலவை கீழவைக்கு இடையே வந்து பார்த்தோன்னா இந்த அரசியலமைப்பில் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கூட்டு அமர்வு நடத்த ஒரு அரசியலமைப்பு வழங்கவில்லை. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, வாக்கியம் ஏ பி ரெண்டும் கரெக்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் 159.
பின்னொரு தவறான இணையை காண்க கேட்குறான். ஸோ தவறான இணை என்ன கேட்குறான், ஆர்டிகல் 53 ஜனாதிபதி நிர்வாக அதிகாரம் பற்றி கூறுகிறது. இல்லைப்பா அவருடைய நிர்வாக அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 53 கிடையாது. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா எனது குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டும். ஸோ குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்ற முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 53 சொல்லும். ஸோ 54 வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படும் முறை. 54 வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படும் முறை. ஏன்னா 53 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜனாதிபதி இருக்கணும். ஸோ ஓகே, குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவை அப்படின்ற முறையை வந்து பார்த்து சொல்கிறது தான் ஆர்டிகல் 53. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படும் முறை சொல்கிறது தான் ஆர்டிகல் 54. ஓகே, 55 ஜனாதிபதியோட தகுதிகள் பற்றி சொல்லுது. ஓகேங்களா, தகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியோட தகுதிகள் பற்றி சொல்லுது. 56 வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியின் பதவி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் இல்லையா, அதை பற்றி ஆர்டிகல் 56 சொல்லுது. ஸோ அப்போ ஜனாதிபதியின் பதவி காலம் 5 ஆண்டுகள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 56 சொல்லுது. ஜனாதிபதியோட தகுதி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா 55 சொல்லுது. ஸோ ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படும் முறை வந்து பார்த்தீங்கன்னா 54. ஸோ அவரோட நிர்வாகம் 53ன்றது கரெக்டாக. ஒரு நிமிஷம் தவறான இணை சாரிப்பா தப்பு பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம். பின்னொரு தவறான இணையை காண்க. ஸோ 55 ஓகே ஜனாதிபதியின் தகுதிகள் பற்றி கூறுகிறது. ஸோ 55 ஜனாதிபதியின் தகுதிகள் பற்றி கூறுகிறது. எஸ் ஓகே. ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படும் முறை பற்றி கூறுகிறது. ஜனாதிபதியின் தகுதிகள் பற்றி கூறும் இது வந்து பார்த்தீங்கன்னா 58. ஸோ மற்ற இணைகள் சரியாக உள்ளது. ஓகேப்பா சாரி. இந்த இடத்துல பாருங்கள் ஜனாதிபதியோட தகுதிகள் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 58 ஜனாதிபதி அப்போ அவருக்கு என்ன இருக்குது. ஸோ அதாவது ஜனாதிபதி நிர்வாக அதிகாரம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்னது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 53 கரெக்டு தான், நிர்வாக அதிகாரம் ஆர்டிகல் 53. 54 வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படும் முறை. ஸோ ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படும் முறை வந்து பார்த்தீங்கன்னா எதில் சொல்லியிருக்காங்கன்னா 54 சொல்லியிருக்காங்க. 55 வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியோட தகுதிகள் கிடையாது. 58 தான் ஜனாதிபதியின் தகுதிகள். ஸோ ஜனாதிபதியோட தகுதி பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 58 குடியரசுத் தலைவருடைய தகுதியை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. 56 வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் என்பதை ஆர்டிகல் 56 சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, கரெக்ட் தான். இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி தவறானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 58 தான் குடியரசுத் தலைவரோட தகுதியை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் 160 பாருங்கப்பா. சமத்துவத்திற்கான உரிமை, சுதந்திர உரிமை, சமய உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சமத்துவ உரிமை என்னப்பா ஆர்டிகல் 14 to 18 வரைக்கும் சமத்துவ உரிமை. சுதந்திர உரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 to 22 வரைக்கும் சுதந்திர உரிமை. சமய உரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25 to 28 வந்து பார்த்தீங்கன்னா சமய உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் 23 to 24 சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் பாருங்கள் சமத்துவ உரிமை 14 to 18 வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை. 19 to 22 வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை. ஏன்னா இதில் தான் அந்த பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்து தெரிவிக்க உரிமை, அதுக்கப்புறம் அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, அமைதியான முறையில் தொழில் தொடங்கும் உரிமை, ஸோ இந்தியாவில் எந்த இடத்துல வசிக்க உரிமை, எந்த தொழில் மேற்கொள்ளும் உரிமை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 to 22 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 6 பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை. அதை பார்த்தீங்கன்னா ஐஸ் கரெக்ட் தான். சமய சுதந்திர உரிமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 to 28. ஸோ எந்த சமயத்தையும் ஏற்றுக்கொள்ளும் உரிமை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னது எந்த சமயத்தையும் ஏற்றுக்கொள்ளும் உரிமை, அது வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்தக்கூடியது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சமயத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை வந்து பார்த்தீங்கன்னா 27. ஸோ அப்புறம் அந்த சமயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிக்கக்கூடிய உரிமை. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 28 எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான ஆர்டிகல் 23, 24, 23 வந்து பார்த்தீங்கன்னா என்னது. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா தவறான செயலில் ஈடுபடுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா 23. அதே மாதிரி 24 வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது. ஸோ தொழிற்சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அபாயகரமான வேலைகளை ஈடுபடுத்துவது தடையாது வந்து ஆர்டிகல் 24 சொல்லியிருப்பாங்க. அப்போ பாருங்கள் என்ன ஆப்ஷன் வருதுன்னு. ஓகேங்களா. 4 ஓகே 4 சாரிப்பா 3 4 வருது பாருங்கள். 3412 3412. ஓகே 3412 ஆன்சர் டி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 161. ஓகே, விண்கலம் பெயர் திட்டத்தின் இயக்குனர். ஸோ விண்கலம் அந்த திட்டத்தோட இயக்குனர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ ஓகே விண்கலம் பெயர், அந்த விண்கலத்தோட பெயர், அந்த திட்டத்தோட இப்போ இயக்குனர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, சந்திராயன் 1. சந்திராயன் 1 யாருப்பா நமக்கு. சந்திராயன் 1 வந்து மயில்சாமி அண்ணாதுரை. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம். ஸோ சந்திராயன் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. எவ்வளோ வெயிட் 525. ஓகே 525 கிராம் எடை கொண்ட சந்திராயன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் ஏவப்பட்டது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை. ஓகேங்களா. சந்திராயன் 2 வந்து பார்த்தீங்கன்னா வனிதா முத்தையாங்களா. ஓகே, சந்திராயன் 2 வந்து பார்த்தீங்கன்னா யார் போட்டது, வனிதா முத்தையா. இவங்க தான் திட்ட இயக்குனர் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா யார், வீரமுத்துவேல் இவங்க இருக்காங்கப்பா. ஸோ சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா வீரமுத்துவேல் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட திட்ட இயக்குனராக இருந்தாங்க. நெக்ஸ்ட் மங்கள்யானை பொறுத்தவரை அருணன் சுப்பையா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அருணன் சுப்பையா தான். ஸோ அப்போ ஆதித்யா. ஸோ ஆதித்யாவோட வந்து நிகர் ஸ்டாஜி. ஓகே, நிகர் ஸ்டாஜி இவர் தான். ஓகே ஓகே ஆதித்யான்னு அது வந்து பார்த்தீங்கன்னா யார், நிகர் ஸ்டாஜி. அப்போ விண்கலம் பெயர் திட்டத்தின் பெயர் பாருங்கள். ஸோ விண்கலம் வந்து சந்திராயன் 1 வந்து பார்த்தீங்கன்னா யார், மயில்சாமி அண்ணாதுரை. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருந்தார். இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சந்திராயன் 2 வந்து பார்த்தீங்கன்னா வனிதா முத்தையா இவங்க வந்திருக்காங்க. சந்திராயன் 3யோட திட்ட இயக்குனராக வந்து பார்த்தீங்கன்னா வீரமுத்துவேல் இவர் செயல்படுத்திட்டார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மங்கள்யானை பொறுத்தவரைக்கும் அருணன் சுப்பையா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன, செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டதான் மங்கள்யான். ஓகேங்களா. நவம்பர் 5 2013 அமிச்சாங்களா. எஸ் நவம்பர் 5 2013 மங்கள்யானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 5 நினைக்கிறேன். நவம்பர் 5 2013 தான் அமிச்சாங்க. இது 2014 அண்டு செப்டம்பரில் போய் வந்து அடைந்தது. ஓகே, மங்கள்யான் செவ்வாய் கிரகத்தால் ஏற்றப்பட்ட. அப்புறம் ஆதித்யா வந்து பார்த்தீங்கன்னா நிகர் ஷாஜி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். ஓகே 13245 13245. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, கரெக்டு தான்ப்பா.
ஸோ இந்திய அரசு திட்டம் 1935 அடிமை சட்டம் என்று கூறிய அரசு 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இருக்குல்லையா, இது வந்து பார்த்தோன்னா அடிமை சட்டம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா நேரு தான் நினைக்கிறேன், பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை அது வந்து பார்த்தோன்னா ஒரு அடிமை சட்டம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா ஓகே அதை பார்த்தா நேரு தான் சொல்கிறார். 1935ஆம் ஆண்டு சட்டம் அடிமை சட்டம்னு சொன்னவர் நேரு. ஓகே இந்திய அரசு சட்டம் 1935 அடிமை சட்டம் என்று வர்ணித்தவர் ஜவஹர்லால் நேரு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நேரு தான் வந்து பார்த்தோன்னா 1935 ஆக்ட் இருக்குல்லையா, நமக்கு 1935 ஆக்ட் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பிலே வந்து பார்த்தோன்னா அதிக அளவு இடம்பெற்றது. 1935 ஆக்ட்லேருந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தோன்னா என்னது இந்திய அரசு சட்டம் 1935. இதில் வந்து பார்த்தோன்னா என்னது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 3/2 பங்கு சட்டங்களை வந்து பார்த்தோன்னா இதில் தான் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா அடிமை சட்டம் வர்ணித்தவர் யாருன்னு பார்த்தோன்னா நேரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 162 முடிச்சு 63 சம்ப்ரான் போராட்டம். ஸோ சம்ப்ரான் போராட்டம் யாருப்பா, சம்ப்ரான் சத்தியாகிரகம் வந்து பார்த்தோன்னா யார் ஃபஸ்ட்டு காந்தி இல்லைங்களா. ஸோ அதை பார்த்தோன்னா கதர் கட்சி வந்து பார்த்தோன்னா யார் லாலா ஹர்தயால். ஓகேங்க. கணபதி விழா யாருப்பா, பால கங்காதர திலகர். ஓகே அதை பார்த்தோன்னா சுயாட்சி இயக்கம் வந்து பார்த்தோன்னா யார் தன்னாட்சி இயக்கம் அன்னி பேசுகிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, சரியாக பொருந்தி உள்ள இணை கேட்குறாங்கப்பா. சரியாக பொருந்தி உள்ள இணை வந்து பார்த்தோன்னா யார் இந்த கதர் கட்சி யாருன்னு பார்த்தோன்னா லாலா ஹர்தயால் இவங்க தான். ஓகே லாலா ஹர்தயால் வந்து பார்த்தோன்னா சான் பிரான்சிஸ்கோ அதில் வந்து பார்த்தோன்னா 1913 நினைக்கிறேன்ப்பா, சரி டேட் தெரியல. 1913 வந்து பார்த்தோன்னா லாலா ஹர்தயால் அவர்கள் தான் வந்து பார்த்தோன்னா என்னது இந்த காதர் கட்சி வந்து பார்த்தோன்னா சான் பிரான்சிஸ்கோ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்ப்பா. சான் பிரான்சிஸ்கோ தான் ஃபஸ்ட்டு லாலா ஹர்தயால் 1913 இந்த காதர் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சம்ப்ரான் போராட்டம் பொறுத்த வரைக்கும் 1917 வந்து பார்த்தோன்னா யார் வருவார்னா முதல் போராட்டம். ஸோ காந்தி இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கணபதியில் வந்து பார்த்தோன்னா மகாராஷ்டிரா பால கங்காதர திலகர். ஸோ தன்னாட்சி இயக்கம் 1916 அன்னி பெசன்ட் அம்மையா இருப்பா. ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா சரியான இணை பி காதர் கட்சி. எஸ் 1913ஆம் ஆண்டு லாலா ஹர்தயால் கரெக்ட் தான் வருஷம். ஸோ அமெரிக்கன் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நிறுவப்பட்டது சரியானது. சம்ப்ரான் போராட்டம் மகாத்மா காந்தி. ஸோ கணபதி இல்லாமல் பாலகங்காதரத்தில் சுயாட்சி வந்து பார்த்தோன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ 164 நீதி கட்சி ஆட்சி சாதனைகளை பொறுத்த நீதி கட்சியோடைய அந்த சாதனைகள் கேட்குறாங்க. ஸோ 1921 25 1926 29 21 கொடுத்துருக்காங்க. ஸோ நீதி கட்சி 1921 என்ன பண்ணாங்கன்னா ஓகே இந்த இடத்துல 1926 வந்து பார்த்தோன்னா நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு இந்து சமய அறநிலைத்துறை சட்டம். ஸோ 1929 வந்து பார்த்தோன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்துருவாங்க. 1925 வந்து பார்த்தோன்னா ஆந்திரா யூனிவர்சிட்டி எடுத்து வந்திருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு வாக்குரிமை 1921 எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. வேறு என்னப்பா மார்க் பண்ணாமல் இருக்குது. 1921 வந்து பார்த்தோன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. ஸோ ஓகே போடலாமா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 1921 வந்து பார்த்தோன்னா என்ன சொல்ல 4 இருக்குங்களா. எஸ் ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 4 ஓகே. ஸோ செகண்ட் பாருங்கள் 1925 வந்து பார்த்தோன்னா 5 இருக்குது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் சி பாருங்கள் 1926 வந்து பார்த்தோன்னா இந்து சமய அறநிலை சட்டம். ஓகே 6 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 1929 வந்து பார்த்தோன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம். எஸ் 2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 1921 பெண்களுக்கு வாக்குரிமை. அப்போ ஆப்ஷன் பி சொல்லலாமா. எஸ் ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா. பாருங்கள் நீதி கட்சி ஆட்சி சாதனை என்னென்னா 1921 பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா 10% இடஒதுக்கீடு வழங்கி கொடுத்தது. ஸோ 1925 வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னது ஆந்திரா யூனிவர்சிட்டி இருந்தாங்க. 1926 இந்து சமய அறநிலைத்துறை சட்டம். 1929 வந்து பார்த்தோன்னா சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஸோ அடுத்து 1921 வந்து பார்த்தோன்னா முதல்ல பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா வாக்குரிமை அளிக்கப்பட்டது நீதி கட்சியோட ஆட்சியிலே 1921. ஓகேங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்து என்ன சொல்லியிருக்கு ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 165வது கொஸ்டின் காலவரிசைப்படுத்துங்க. ஸோ காலவரிசை கேட்குறாங்க. லாகூர் சதி வழக்கு எப்போ. ஸோ சட்டமன்றத்தில் வந்து பார்த்தோன்னா புகை கொண்டு வச்சு சிட்டக்காங்க வந்து பார்த்தோன்னா எப்போ சாண்டஸ் கொலை எப்போன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஒரு நிமிஷப்பா சொல்கிறேன். ஸோ பி ஆப்ஷன். ஓகே சாண்டஸ் வந்து பார்த்தோன்னா 1928. சாண்டஸ் வந்து பார்த்தோன்னா எப்போ 1928. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா சிட்டகாங் வந்து பார்த்தோன்னா 1930. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா லாகூர் சதி வழக்கு 1927 28. ஸோ லாகூர் சதி வழக்கு 1927 நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் எடுத்துங்க. லாகூர் சதி வழக்கு 1928 to 31. ஸோ 1928 சிட்டகாங் 1930 கரெக்டு தான். சட்டமன்றத்தை புகை கொண்டு வீச்சு 1929. சட்டமன்றத்தில் புகை கொண்டு வீச்சு வந்து பார்த்தோன்னா 1929. இது 1928 லாகூர் சதி வழக்கு 1928. ஸோ லாகூர் சதி வழக்கு எப்போன்னு பார்த்தோன்னா 1928. ஸோ சிட்டகாங் 1930. சட்டமன்றத்தை 29. ஸோ சாண்டஸ் கொலை வழக்கு 1928. ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க ஒரு நிமிஷம். ஸோ லாகூர் சதி வழக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு லாகூர் சதி வழக்கா ஃபஸ்ட்டு சாண்டஸ் கொலை வழக்கு. ஓகே சாண்டஸ் கொலை வழக்கு வந்து பார்த்தோன்னா இது என்னென்னா அதாவது சாண்டஸ் பகத்சிங் அவர்களால் கொல்லப்பட்டவங்களா சாண்டஸ் உதம் சிங் பகத்சிங் ஒரு நிமிஷம் இது சரியாக தெரியல. ஸோ இது பார்த்துக்கோங்க அந்த கொஸ்டின் மட்டும். ஸோ லாகூர் சதி வழக்கு வந்து பார்த்தோன்னா 1928 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா லாகூர் சதி வழக்கு வந்திருக்கு. சாண்டஸ் கொலைக்கு அடுத்து தான் லாகூர் சதி வழக்கு போட்டிருக்காங்க. 1928 தான் இதுவும். ஸோ சிட்டகாங் வந்து பார்த்தோன்னா சூரியசேனா அவர்களால் நடத்தப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 1930. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா சட்டமன்றத்தில் புகை கொண்டு வச்சு இதுதான் பகத்சிங் அவருடைய நண்பர்களால் வந்து பார்த்தோன்னா சட்டமன்றத்தில் 1929 வந்து பார்த்தோன்னா போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் 1929 ஏப்ரல் 30 சரியா டேட் தெரியலப்பா. ஓகே சட்டமன்றத்தில் புகை கொண்டு வச்சு 1929. ஸோ இது வந்து பார்த்தோன்னா பகத்சிங் அவருடைய நண்பர் வந்து பார்த்தோன்னா
ஒரு 3 பேர் இருப்பாங்க, சரியாக தெரியலைங்களே. ஓகே, இதை நான் அப்புறம் சொல்கிறேன்ப்பா. ஸோ இதை பார்த்தா ஆப்ஷன் பி. ஓகே ஓகே, சிவபெருமானுக்கு 5 சபைகள் வந்து பார்த்தோன்னா பொறுத்துக்க. சிவபெருமானுக்கு வந்து பார்த்தோன்னா 5 சபைகள் கேட்குறாங்க. ஸோ இது என்னென்ன ஆப்ஷன் பிப்பா. ஓகே, பொற்சபை வந்து பார்த்தோன்னா சிதம்பரத்தில் இருக்குப்பா. ஸோ சிவபெருமானுக்கு ஒரு 5 சபைகள் 1. ஓகே, சிதம்பரம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வெள்ளி சபை வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னா, ஸோ அதை பார்த்தோன்னா வெள்ளி சபை வந்து பார்த்தோன்னா மதுரை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரத்தின சபை வந்து பார்த்தோன்னா திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தாமிர சபை வந்து பார்த்தோன்னா திருவாலாங்காடு இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் சித்திர சபை வந்து பார்த்தோன்னா குற்றாலம். சித்திர சபை வந்து பார்த்தோன்னா ஸோ பொற்சபை. அப்போ சிவபெருமானுக்குரிய 5 சபைகள் சொல்லியிருக்காங்க. 5 சபைகள் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமானுக்கு எத்தனை சபைகள் இருக்குன்னா 5 சபைகள் இருக்குது. எங்கன்னா பொற்சபை வந்து பார்த்தோன்னா தங்கத்தால் வேயப்பட்ட கூரை சிதம்பரம். பொற்சபை வெள்ளியால் நெய்யப்பட்ட கூரை வந்து பார்த்தோன்னா எங்கன்னா ஓகே, அதை பார்த்தோன்னா மதுரை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரத்தின சபை வந்து பார்த்தோன்னா திருநெல்வேலி. ரத்தின சபை வந்து பார்த்தோன்னா திருநெல்வேலி. ஸோ தாமரம் வந்து பார்த்தோன்னா எங்கன்னா திருவாலாங்காடு. ஸோ தாமரம் வந்து பார்த்தோன்னா திருவாலாங்காடு. நெக்ஸ்ட் சித்திர சபை வந்து பார்த்தோன்னா குற்றாலம். ஸோ குற்றாலத்தில் வந்து பார்த்தோன்னா சித்திர சபை இருக்குது. ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா பி ஆப்ஷன்ப்பா. 1 2 5 4 3 பி ஆப்ஷன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 167. கீழ்கண்டவற்றில் சங்ககால பெண்பார் புலவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சங்ககால பெண்பார் புலவர் ஸோ காக்கை பாடினியர் வருவாங்க, காவர் பெண்டு வருவாங்க, ஸோ பாரி மகளிர் அங்கவை சங்கவை வருவாங்க. காரைக்கால் அம்மையார் வந்து சங்ககால பெண் கிடையாதுப்பா. காரைக்கால் அம்மையார் வந்து இந்த பக்தி இலக்கியங்கள்லாம் வந்துச்சு இல்லைங்களா. ஸோ அப்போ ஆழ்வார்கள் நாயன்மார்களால் எழுதப்பட்டது. ஸோ பக்தி இலக்கியம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த காரைக்கால் அம்மையார் வருவாங்க. ஓகே, சைவம் அண்டு வைணவமா. எஸ், சைவத்துக்கும் அண்டு வைணவம். சைவம் அண்டு வைணவம் இருக்கு இல்லைங்களா. இதில் தான் வந்து பார்த்தோன்னா என்னது காரைக்கால் அம்மையார் வருவாங்க. காரைக்கால் அம்மையார் வந்து பார்த்தோன்னா என்னது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஒரு பெண்பார் புலவர் தான் பார்த்தோன்னா காரைக்கால் அம்மையார். அதே வந்து பார்த்தோன்னா என்னது ஆழ்வார்களில் வந்து பார்த்தோன்னா ஆண்டாள் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க அந்த காலகட்டத்தில் சேர்ந்தவங்க தான் காரைக்கால் அம்மையார். ஓகேங்களா, அதாவது சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இடையில இருக்கும் இல்லைங்களா. அப்போ தான் காரைக்கால் அம்மையார். இவங்க வந்து சங்க காலத்தில் இருந்த பெண்பார் புலவர்கள் கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தோன்னா காரைக்கால் அம்மையார் கிடையாது. 1 2 3 மட்டும் சரிப்பா. 1 2 3 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. ஓகே, இப்போ இதில் ஏதாவது சொல்லியிருக்காங்க. சங்ககால பெண்பார் புலவர்கள் காக்கைப்படையா, காவர் பெண்டு மற்றும் பாரி மகளிர் ஆகியோர் சங்க காலத்தை சேர்ந்தவங்க. ஸோ காரைக்கால் அம்மையார் வந்து பார்த்தோன்னா நாயன்மார்கள் ஒருவர். ஓகே, எஸ், நாயன்மார்கள் ஒருவர். இப்போ சங்கத்தை பிந்தைய இலக்கிய காலத்தை சேர்ந்தாங்க. ஓகே, கரெக்ட் தான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, 168 என்ன சொல்லியிருக்காங்க. பின்வரும் போர்களை வரிசைப்படுத்துங்க. பின்வரும் போர்களை வந்து பார்த்தோன்னா வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்துக்கலாமா. ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா பி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா என்னது. ஓகே, ஆப்ஷன் பி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 அடியார் போர் வந்து பார்த்தோன்னா எப்பப்பா. அடியார் போர் வந்து பார்த்தோன்னா அதாவது இந்த பிளாசி பக்ஸா இருக்கு இல்லைங்களா. பிளாசி வந்து பார்த்தோன்னா எப்போ 1757 நினைக்கிறேன் பிளாசி போர். ஓகே, 1764 வந்து பார்த்தோன்னா பக்ஸார். வந்தவாசி வந்து பார்த்தோன்னா 1760 சம்திங். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த அடியார் ஆம்பூர் போர்லாம் வந்து பார்த்தோன்னா 1960ங்களா 62ஆன்னு தெரியல. ஓகே, வந்தவாசி. ஸோ இந்த அடியார் போர் இருக்குங்களா, அடியார் போர் வந்து பார்த்தோன்னா நடக்கும். அடியாருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா ஆம்பூர் போர் நடக்கும். ஓகேங்களா, அதாவது பார்த்தோன்னா முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போர் இருக்கு இல்லைங்களா. இதுங்களுக்கு இடையில நடந்தது தான் வந்து என்னென்னா இந்த ஆம்பூர் போர், அடியார் போர். ஓகே, இதெல்லாம் ஓகேங்களா. அந்த வந்தவாசி போர் 3மே வந்து பார்த்தோன்னா கர்நாடக போர்களுக்கு இடையில நடந்தது. ஓகேங்களா, இந்த அடியார் போர் வந்து பார்த்தோன்னா சென்னை அடியார் நதிக்கரையில் வந்து பார்த்தோன்னா நடந்திருக்கும். இந்த சந்தா சாஹிப் இருப்பார் இல்லைங்களா, அவருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னா பிரெஞ்சு படை இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா பிரெஞ்சு படை பிரிட்டிஷ் படைக்கு இடையில் நடக்கும். இல்லை சந்தா சாஹிப், நாசிர் செங்கு, முசாபர் செங்கு இவங்களாம் வருவாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அடியார் போர் நடக்கும். இயர் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆம்பூர் போர்ப்பா. அடியார் போருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா ஆம்பூர் போர் நடக்கும். ஓகேங்களா, ஆம்பூர் போரில் தான் வந்து பார்த்தோன்னா யார் முகமது அலி கொல்லப்படுவார். ஸோ ஆம்பூர் போரில் வந்து பார்த்தோன்னா நவாப் முகமது அலி கொல்லப்படுவார். முகமது அலி கொல்லப்பட்ட உடனே அவருடைய சன் எங்கே போவார், திருச்சி மலைக்கோட்டையில் போய் வந்து பார்த்தோன்னா தஞ்சம் புகுவார். ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஆம்பூர் போரில் நடக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அடியார் போர், செகண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆம்பூர் போர். ஸோ அதன் பின்பு வந்து பார்த்தோன்னா பிளாசி போர் வந்து பார்த்தோன்னா இப்போ 1757 பிளாசி. ஸோ அப்போ வந்தவாசி வந்து பார்த்தோன்னா 1760 வந்தவாசி. ஸோ பக்சார் போர் 1764 கடைசியில் வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா என்னது பிப்பா. ஓகே, 168 பி. ஓகே, இந்த பாருங்கள் இயர் கொடுத்துருக்காங்க. சாரி, அடியார் போர் வந்து பார்த்தோன்னா 1746. ஸோ 1746 முதல் ஆங்கிலேய கர்நாடக போர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ முதல் ஆங்கிலேய கர்நாடக போர் ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த ஆம்பூர் போர் 1746 ஆம்பூர் போர்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சாரி இதை மாற்றி சொல்லிட்டேன். அடியார் போர் தான் 1746. ஆம்பூர் போர் 1749. ஓகேங்களா, 1749பா. ஸோ பாருங்கள் அடியார் தான் ஃபஸ்ட்டு 1746. கர்நாடக போர் ஸ்டார்ட் ஆகும்போதே 1746. ஓகேங்களா, அடியார் போர் ஸ்டார்ட் ஆயிடும். 1746 அப்புறம் 1749 வந்து பார்த்தோன்னா ஆம்பூர் போர். 1749 வந்து பார்த்தோன்னா ஆம்பூர் போர் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்னது தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா என்னென்னா பிளாசி போர் 1757 பிளாசி போர் நடக்கும். ஸோ பக்சார் வந்து பார்த்தோன்னா 1764. அதுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா வந்தவாசி போர் 1760. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் வந்து பி.
அடையார் 1746 முதல் கர்நாடக போரில் நடக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆம்பூர் போர் 1749. ஸோ பிளாசி 1757. பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா உள்ள நுழையிறதுக்கு இதுதான் வழிவகுத்தது. ஸோ அதை பார்த்தோன்னா என்னது அரசியல் ரீதியாக ஓகே வணிகத்தில் கிடையாது, அரசியல் ரீதியாக வந்து பார்த்தோன்னா உள்ள வரது வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் இந்த போரில் தான் வராங்க. ஸோ வந்தவாசி போர் 1760 நடக்குது. ஓகே அதை பார்த்தோன்னா கவுண்டி லாலி இதில் வருவாங்க இல்லையா அவங்க. ஸோ அதை பார்த்தோன்னா என்னது ராபர்ட் கிளியாண்ட் கவுண்டி லாலி வந்து பார்த்தோன்னா போர் இருக்கிறது வந்தவாசி போரில் தான். ஸோ பக்சார் போர் பொறுத்த வரைக்கும் 1764. பீகாரில் வந்து பார்த்தோன்னா பக்சார் நதிக்கரையில் பீகாரில் நடக்கும். ஓகே பக்சார் போர் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 169 பாருங்கள். இங்கே 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் மாவட்ட திட்டக்குழு அமைக்கப்பட்டது. 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் மாவட்ட திட்டக்குழு அமைக்கப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகள் தயாரித்த திட்டங்களை ஒருங்கிணைத்தால் இதன் முக்கிய பணியாகும். ஸோ 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் மாவட்ட திட்டக்குழு அமைக்கப்பட்டாங்களா? மாவட்டத்தை திட்டக்குழு வந்துச்சிங்களா? 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமா இல்லைப்பா, இது வந்து 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னு நினைக்கிறேன். 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் கூற்றிய 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் வந்து பார்த்தோன்னா மாவட்ட திட்டக்குழு அமைக்கப்பட்டது. ஸோ இதுக்கு காரணம் மாவட்டத்தில் உள்ள பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகள் தயாரித்த திட்டங்களை ஒருங்கிணைத்தல் இது முக்கிய பணியாகும். 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பஞ்சாயத்துகளை பற்றியது. 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நகராட்சிகளை பற்றியது. ஸோ 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் பிரிவு 243Z அதை பார்த்தோன்னா என்ன சொல்கிறது 243Z டியின் கீழ் அமைக்கப்பட்டது. எனவே கூற்றியே தவறுப்பா எஸ். ஏன்னா வந்து பார்த்தோன்னா என்னது 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் என்னது மாவட்ட திட்டக்குழு அமைக்கப்பட்டது. மாவட்ட திட்டக்குழு வந்து பார்த்தோன்னா என்னது 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 73 கிடையாது 74வது சட்டத்தில் மாவட்ட திட்டக்குழு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. 74th 74வது சட்ட திருத்தம் எப்பப்போ 1992 1992 74வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் மாவட்ட திட்டக்குழு வந்து பார்த்தோன்னா அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மாவட்டத்தில் உள்ள பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகள் தயாரித்த திட்டங்களை ஒருங்கிணைத்தல் இது முக்கிய பணியாகும். இது வந்து பார்த்தோன்னா 73. ஸோ அப்போ வந்து பாருங்கள் கூற்று வந்து பார்த்தோன்னா ஏ தவறு ஆனால் ஆர் சரி. கூற்று ஏ தவறு ஆனால் ஆர் சரி. ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா டிப்பா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 170 பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கஜ்னல் லட்சுமி அரசு செட்டி என்பது மதராஸ் வாழ் மக்கள் சங்கம் எஸ். அதை பார்த்தோன்னா மதராஸ் சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ற திட்டந்திருப்பார். இதில் மதராஸ் வாழ் மக்கள்னாவும் சென்னை வாசிகள்னாவும் ஒன்று தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன 1852 கஜ்னல் லட்சுமி அரசு செட்டி என்பவர் தான் இருந்தார். அதேமாதிரி இந்த கஜ்னல் லட்சுமி அரசு செட்டி யார் தெரியுமா? நம்மளுடைய சட்டமன்றம் அமைச்சாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ பிரிட்டிஷ் காலத்தில் சட்டமன்றம் அமைக்கும் போது வந்து பார்த்தோன்னா அந்த சட்டமன்றத்தில் வந்து சட்டமேலவை சட்டமன்றம் கிடையாது சட்டமேலவைக்கு அந்த சட்டமேலவையில் வந்து பார்த்தோன்னா இரண்டாவது நபராக இருந்தவர். ஓகே சட்டமேலவையில் இரண்டாவது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் கஜ்னல் லட்சுமி அரசு செட்டி. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா சாப்ருன்னு ஒருத்தர் இருப்பார். ஓகே அதை பார்த்தோன்னா பிரிட்டிஷ் காலத்தில் அமைக்கப்பட்ட சட்டமேலவை. ஸோ 1919 அமைச்சிருப்பாங்க மாகாணங்களில். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தலைவராக இருந்த சட்டமேலவை யாருன்னு பார்த்தோன்னா சாப்ரு. இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு பிரிட்டிஷை சேர்ந்தவர். ஸோ அவருக்கு அடுத்து நம்ம தமிழை சேர்ந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா யாருன்னா கஜ்னல் லட்சுமி அரசு செட்டி. இது வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அப்போ மாகாணங்களில் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் ஒரு தலைவராக போடப்பட்டவர் கஜ்னல் லட்சுமி அரசு செட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மதராஸ் வாழ் மக்கள் சங்கம் 1852 ஸ்டார்ட் பண்ணார். கரெக்டு தான். இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது பிராமணர்களின் ஆதிக்கத்தில் இருந்தது. எஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தோன்னா அதில் பிராமணர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. எனவே பிராமணர் அல்லாத உறுப்பினர்களின் கோரிக்கைகளை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. எஸ் கரெக்டு தான். இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது பார்த்தோன்னா பிராமணர்களின் ஆதிக்கத்தில் இருந்து எனவே பிராமணர் அல்லாத உறுப்பினர்களுடைய கோரிக்கையை வந்து பார்த்தோன்னா அவங்க எடுத்துக்க கிடையாது. ஓகேங்களா. இவங்க தனியாக இருந்தாங்க. யாரும் இந்த சென்னை மக்கள் சென்னை வாசிகள் சங்கம் இது தனி. ஸோ இது காங்கிரஸ் தனி. ஓகேங்களா. இவங்க வந்து அதன் பின்பு தான் வந்து பார்த்தோன்னா நிறைய மாற்றங்கள் வந்து எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது பிராமணர்களின் ஆதிக்கத்தில் இருந்தது. எனவே பிராமணர் உறுப்பினர் கோரிக்கையை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரிதான். செக் பண்ணிக்கலாம். 152 ஏ சரி ஆனால் ஆர் தவறுன்னு சொல்கிறாங்க. ஏன் ஆர் தவறு? இந்திய தேசிய காங்கிரஸ் தான் பிராமணர்களோட ஆதிக்கத்தில் இருந்து. ஓகே எனவே பிராமணர் அல்லாத உறுப்பினர் கோரிக்கையை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இது செக் பண்ணுறப்பா செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க ஏ வந்து பார்த்தோன்னா கரெக்டு தான். ஸோ ஓகே ஆனால் ஆர் தவறு. ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் பிராமணர்களின் ஆதிக்கத்தில் இருந்து. ஓகே எனவே பிராமணர் அல்லாத உறுப்பினர்களின் கோரிக்கைகளை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. ஒருவேளை வந்து பார்த்தோன்னா பிராமணர்களோட கோரிக்கையும் வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். 171 சுயமரியாதை இயக்கம் பற்றிய கூற்றில் ஓகே பின்னொரு தவறான கருத்து கேட்குறாங்கப்பா. ஸோ அப்போ இந்த சுயமரியாதை இயக்கம் யாருப்பா 1925 பெரியார் தான் சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணார். கரெக்டு தான். 1922 செங்கல்பட்டில் வந்து பார்த்தோன்னா முதலாவது கூட்டம் மாநாடு நடந்தது. கரெக்டு தான். ஸோ இந்த மாநாட்டு ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் தப்பு. இது வந்து பார்த்தோன்னா 1938 நவம்பர் 13 நினைக்கிறேன். 1938 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா சென்னையில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெண்கள் மாநாடு நடக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா பெண்களாக வழங்கப்பட்டது தான் இருக்குது. அதை பார்த்தோன்னா டாக்டர் தர்மமால் அவர்கள் தான் இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பெரியார் என்ற பட்டத்தை வந்து பார்த்தோன்னா 1938 வழங்கியிருப்பாருன்னு நினைக்கிறப்பா. ஸோ இதில் பெரியார் 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் கரெக்டு. 29 செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாடு. இந்த மாட்டு ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட தப்புப்பா. ஓகே என்ன கேட்குறா தவறானது 3 மட்டும். ஆப்ஷன் சி செக் பண்ணிக்கலாம்.
ஆமாங்க பாருங்கள் 38ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது தான். ஓகேங்க. பெண்கள் மாநாடு தமிழ்நாட்டில் பெண்கள் மாநாட்டில் சென்னையில் நடந்தது, அதில் தான் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. சில பாருங்கள் பொறுத்துக்க விஜயலாயன், கடுங்கோன், முதலாம் புலிகேசி, தந்தி துர்க்கர். ஸோ விஜயலாய சோழன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிற்கால சோழ வம்சத்தை தோற்று வச்சவர் யாருப்பா? விஜயலாய சோழன். ஸோ கடுங்கோன் யார்? பாண்டி மன்னன். ஸோ பாண்டி மன்னனுக்கு பிற்கால பாண்டியர் வம்சத்தை தோற்று வச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா யார்? கடுங்கோன். ஸோ நெக்ஸ்ட் முதலாம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கிய வம்சம். ஓகே. முதலாம் புலிகேசிக்கும் யாருக்கு? ஸோ முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரும் இல்லையா? ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது? இந்த இடத்துல முதலாம் புலிகேசிக்கும் சாளுக்கிய வம்சத்தை நிறுவிய முதலாம் புலிகேசிக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல்லவர் யாருப்பா? ஸோ முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? போர் நடக்கும். ஸோ அதுதான். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது? சாளுக்கிய வம்சம். ஸோ அடுத்து தந்தி துர்க்கர் ஒரு ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்க்கர்ப்பா. ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவிய தந்தி துர்க்கர். ஆப்ஷன் பாருங்கள் விஜயலாயன் வந்து 4312 வருது பாருங்கள். 4312 இஸ் பி ஆப்ஷன் பா. 4312. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 172 சொல்லிட்டு நான் ஓகே 173 ஓகே. சம்பரான் இயக்கம், கேதா போராட்டம், அகமதாபாத் ஆலை வேலைநிறுத்தம், ஸோ ஒத்துழையாமை இயக்கம். ஸோ சம்பரான் வந்து பார்த்தீங்கன்னா 1916 பின்வரும் இணைகளை கருத்துருவாங்க. சம்பரான் 1916ங்களா? தப்பு. 1917. ஏன்னா 1915 தென்னாப்பிரிக்காலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தி எங்கே வருவார்? ஸோ இந்தியாவுக்கு வருவார் 1915ங்களா? எஸ் 1915 ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா? எஸ் கரெக்டு தான். ஸோ இது வந்து தப்பு. ஸோ 1916 ஃபுல்லாகவே அவர் ஒரு வருடம் வந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். 1917 தான் சம்பரான் சத்தியாகிரகம் வரும். ஸோ கேதா போராட்டம் 1918 கரெக்டு தான். ஸோ அகமதாபாத் வேலை நிறுத்தம் கரெக்டு தான். ஸோ ஒத்துழையாமை இயக்கம் 1920. எத்தனை இணைகள் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ 3 இணைகள் தான்ப்பா கரெக்டு. ஆப்ஷன் பார்த்துக்கலாம் பி. எஸ் 3 இணைகள் தான் கரெக்ட். ஓகேப்பா. ஆப்ஷன் பாருங்கள் பி 3 இணைகள் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். சுக்கே பகத்சிங் என்ன? பட்டியல் 1. ஸோ தலைவர் பகத்சிங், சச்சின் சன்னியால், சூர்யா சென், கல்பனா தத்து. பகத்சிங் வந்து பார்த்தோன்னா என்ன எழுதியிருப்பாரு? நான் ஏன் நாத்திகனாக இருக்கின்றேன். எல்லா வருஷமும் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினும் கேட்டுறாங்கப்பா. ஸோ நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன். ஆசிரியர் பார்த்தோன்னா அந்த நூல் யார்? பகத்சிங் தான். ஓகே. நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் பகத்சிங். ஓகேங்களா. ஸோ சச்சின் சன்னியால் வந்து பார்த்தோன்னா யாருப்பா? சச்சின் சன்னியால். அவர் வந்து பார்த்தோன்னா என்ன எழுதியிருப்பாரு? இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை நிறுவியவர் வந்து பார்த்தோன்னா சச்சின் சன்னியால். சூர்யா சென் வந்து பார்த்தோன்னா இந்திய குடியரசு ராணுவம். ஸோ இந்திய குடியரசு நிறுவ இவர். ஸோ கல்பனா தத்து வந்து பார்த்தோன்னா சிட்டகாங் ஆயுத கிடங்கு நினைவுகள் அப்படி ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. ஓகே. அதை சிட்டகாங் ஆயுத கிடங்கு நினைவுகள்னு. ஸோ அதை நம்ம புக்கில் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பகத்சிங் பாருங்கள். பகத்சிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல் எழுதுறா? நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன். சச்சின் சன்னியால் வந்து பார்த்தோன்னா இந்துஸ்தான் குடியரசு. ஓகே 2-1 வருது பாருங்கள். எஸ் 2-1 4-3 எஸ் கரெக்ட் தான்ப்பா. ஸோ சச்சின் சன்னியால் இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் சச்சின் சன்னியால் நிறுவப்பட்டது. ஸோ சூர்யா சென் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசு ராணுவம். ஸோ ஐரிஷ் குடியரசு இந்திய குடியரசு ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் எடுத்திருப்பாரு. ஸோ கல்பனா தத்தா வந்து பார்த்தீங்கன்னா சிட்டகாங் ஆயுத கிடங்கு நினைவு தாக்குதல் எடுத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2143பா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே கரெக்டு தான். லாஸ்ட் கொஸ்டின். ஓகே. சபாநாயகர் அதிகாரங்கள் பற்றி பின்வரும் கூற்றுகள் சரியானது. சபாநாயகர் இருக்காருங்களா? ஸோ அவரோட அதிகாரங்கள் பற்றி பின்வரும் கூற்றுகள் சரியானது கேட்குறாங்க. சபாநாயகரே உறுப்பினர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையில் முடிவெடுக்கும் இறுதி அதிகாரம் பெற்றவரா? சபாநாயகரே உறுப்பினர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கையில் முடிவெடுக்கும் இறுதி அதிகாரம் பெற்றவர். ஸோ நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டங்களுக்கு அவர் தலைமை தாங்கிறார். எஸ் கரெக்ட். இது கன்ஃபார்மாக கரெக்ட் தான். ஸோ ஓகே. ஒரு மசோதா பண மசோதா என்பதை இல்லையா என்பதை தீர்மானிப்பது சபாநாயகர். ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது அவர் தான். அவர் கட்சி தவணையின் அடிப்படையில் அவையின் உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யலாம். கட்சி தவணை அடிப்படையில் அவையின் உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி நீக்கம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கண்ட அனைத்தும் கரெக்ட் தான்ப்பா. ஸோ இதில் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஓகே. சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பினர் மீது ஒழுங்கு நடவடிக்கையில் முடிவெடுக்கும் அதிகாரம். எஸ் ஒரு சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அவருடைய நடவடிக்கை சரியில்லைனா அவர் தகுதி நீக்கக்கூடிய அந்த பரிந்துரை வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுப்பாருன்னா சபாநாயகர் கொடுப்பாரு. ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் கூட்டுக்கூட்டம் ஆல்ரெடி பார்த்தோம். கூட்டுக்கூட்டத்தை பார்த்தா ஆர்டிகல் 108 சொல்லுது. இந்த கூட்டுக்கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்தோம்? ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்போம். அதேமாதிரி பார்த்தா ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ஸோ நம்மளோட சபாநாயகர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தவணை அடிப்படையில் அவையின் உறுப்பினர் வந்து பார்த்தா தகுதி நீக்கம் செய்கிறார். ஓகேங்களா. இதுவும் கரெக்ட் தான். நாடாளுமன்ற குழுக்கள் உறுப்பினர்களை நியமனம். நாடாளுமன்றத்தில் குழுக்கள் இருக்கிற ஒவ்வொரு குழுக்கான அந்த உறுப்பினர்களை வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்கிறார். ஸோ இதுவும் கரெக்ட் தான்ப்பா. நாடாளுமன்ற குழுக்கள் உறுப்பினர்கள் நியமனம் செய்பவர் சபாநாயகர். ஸோ மேற்கண்ட அனைத்தும் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஓகே அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட் வேறு எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.